காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃபேமிலி முன்னோர்களை வழிபாடு பண்ணுவாங்கள்ல, அந்த பிளேஸ்க்கு முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாட்டி, நீங்கள் தான் உங்கள் கல்யாணம் ஆகாத பேத்தியை ப்ளெஸ் பண்ணணும். எனக்கு அழகான ஹேண்ட்ஸமான டாலான பாய் வேணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடவே அவனுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருந்துச்சுன்னா குழந்தையும் இருக்கும். அப்போ நானும் பெயின் இல்லாமல் மதர் ஆயிடுவேன்ல அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த நாவலை ரீட் பண்ணி பாருங்க. இதில் வர ஹீரோ கேரக்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வைக்கிறா. அப்படியே இப்போ தலையை நிமிர்ந்து பார்த்தா அங்கே பாட்டி வந்து நிற்கிறாங்க. ஐயோ பேய் அப்படின்னு கத்துறா. நான் பேய் கிடையாது, உன்னோட பாட்டி. நீ எந்த வேலையும் பண்ணாமல் உட்காந்துட்டு என்னை வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறியா? அதுவும் உனக்கு ஹேண்ட்ஸமாக டாலா பாய் வேணுமா? இதில் வேற உனக்கு குழந்தை வேணும், பெயின்லெஸ் மதர் ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டால் அவளும் ஆமாம் ஆமான்னு மண்டையாட்டிட்டு இருக்கா. அப்போது இந்த புக்குக்குள்ளே போயிட்டு நீயே அவனை கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு பாட்டி அவளை புக்குக்குள்ளே சென்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவள் அந்த புக்கோட வேல்ட்டில் இருக்கா. என்ன இது, பாட்டிகிட்ட ஹெல்ப் கேட்டால் இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டாங்களே அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறா. ஸ்டோரி படி ஹீரோவுக்கு அடாப்டட் சன் ஒருத்தன் இருப்பான். ஆனால் அவனோட ஒய்ஃப்க்கு அது சுத்தமாக பிடிக்காது. அதான் ஹீரோயினோட ரோல் இப்போது. இந்த பொண்ணு ஹீரோ இல்லாத டைமில் அந்த சின்ன பையனை ரொம்பவே கொடூரமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோ பார்டர்லேருந்து வந்த பிறகு இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ஒய்ஃபை பனிஷ் பண்ணுவான். ஒய்ஃபும் செத்து போயிடுவா. இதான் ஸ்டோரி. ஹீரோயினும் இப்போது நான் இந்த ரோல்லையே வரணும், இன்னும் 3 டேஸில் ஹீரோ ரிட்டர்ன் வந்துடுவான், அப்புறம் என்ன வந்து கொண்டு வருவானா, செத்து போயிடுவேனே, என் பாட்டிகிட்ட வரம் கேட்டால் அவங்க எனக்கு சாபம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் முட்டி முட்டி அழுறா. இல்லை, இதெல்லாம் சரிப்படாது. நான் இந்த ஃபேட்டை மாற்றியே ஆகணும். எப்படியாவது என் உயிரை காப்பாற்றிக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த பையன் தேடணும். எப்படியாவது அவனை ப்ளீஸ் பண்ணணும். அப்போ தான் ஹீரோவோட கோவத்துலேருந்து நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் பிளான் பண்ணுறா. அதுக்காக இப்போ அந்த குட்டி பையனை தேடி போகிறா. அடுத்து இப்போ ஸ்டோரியோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் போன பிளேஸ்லேருந்து 3 நாளைக்கு முன்னாடியே ரிட்டர்ன் வந்துட்டான். அது எதுக்குன்னா விச் கிராஃப்ட் மூலமாக அவனுக்கு யாரும் சாபம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சீக்கிரமே ரிட்டர்ன் வந்துட்டான். ஸோ இப்போ டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு கூட உள்ளவன் கேட்கும்போது, இன்னும் அந்த சாபத்தோட எஃபெக்ட் என்னன்னு தெரில, தெரிஞ்ச பிறகு அதை பார்த்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி, என்னோட ஒய்ஃபோட ஆக்டிவிட்டி இப்போல்லாம் எப்படி இருக்குதான் அப்படின்னு கேட்கும்போது சர்வெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃப் உங்களோட அடாப்டர் சன்னை ரொம்பவே மோசமான வழியில் ட்ரீட் பண்ணுறாங்களாம், அடிக்கிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இப்போது ஹீரோ அதை கேட்டு கோவப்படுறான். அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவா, அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு கோவமாக ஹீரோவும் கிளம்புறான். ஹீரோயினும் அந்த குட்டி பையனை தேடி போயிருப்பாள்ல, அவன் இருக்கிற பிளேஸை பார்த்தா ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது. இப்படியா ஒரு சின்ன குழந்தைய ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த பையன் எவ்வளோ பாவம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணுறா. அந்த குட்டி பையன் ஹீரோயினை பார்த்ததுமே பயந்து ஓடுறான். டேய் தம்பி நில்டா அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு பயமாக இருக்குது. இப்போது ஹீரோயின் போயிட்டு அவனை பிடிக்கிறா. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் பயத்தில் பேசிகிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோ அங்கே வந்துட்டான். இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை காலை வச்சு மீச்சு ஓப்பன் பண்ணுறான். பட் டோர் ஓப்பன் ஆகுது. ஹீரோயின் அங்கே பார்க்கும்போது இன்னொரு குட்டி பையன் தான் நிற்கிறான். ஆக்சுவலி ஹீரோவோட சாபம் அவனை குட்டி பையனாக மாற்றுது. ஹீரோயினும் அந்த குட்டி பையனை பார்க்குறா. புக்கில் ஒரே ஒரு யங் மாஸ்டர் தானே சொன்னாங்க, இந்த குட்டி பையன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. இப்போது ஹீரோ அங்கே போயிட்டு தள்ளி நில்லு, அவனை நீ புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ போயிட்டு சொல்கிறான். அப்புறம் தான் அவனே நோட்டீஸ் பண்ணுறான், அவன் கையெல்லாமே மாறி போயிருக்கு. ஸோ இந்த சாபத்தால் நான் குட்டி பையன் ஆயிட்டனா அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனா இப்போது நீ என்ன சொன்ன, நான் அவனை புள்ளி பண்ணனா, நீ அப்படி என்ன பார்த்த, நான் எப்போ அவனை புள்ளி பண்ண அப்படின்னு அவ கேட்குறா. நீ தப்பு பண்ணிட்டு அதையும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிறியா? டேய் நீ சொல்லு, அவள் உன்னை இப்போ புள்ளி பண்ணிட்டு தானே இருந்தா, உன்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து இந்த பிளேஸ் ரொம்பவே பழசா சின்னதாக இருக்குது, அதனால பெரிய பிளேஸ்க்கு போகலான்னு என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே சொல்கிறான். கேட்டல, நீ புள்ளி பண்ணியிருக்க. ஆ என்னது, இப்படியே சொன்னா அப்படின்னு கேட்டா, ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த குட்டி பையனு சொல்கிறான். இப்போது ஹீரோயினை பார்த்தா, என்ன ட்ரபிள் மேக்கர், நீ தானே நான் அவனை புள்ளி பண்ணேன்னு சொன்னேன், நான் அவனை புள்ளி பண்ணல, ஜஸ்ட் பிளேஸ் தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு அந்த பையன் வர க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி கன்னத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் இப்போ நீ என்ன புள்ளி பண்ணுற அப்படின்ட்டு கோவப்படுறான். நீ க்யூட்டாக இருக்க, அதான் உன் கணத்தை பிஞ்ச் பண்ண, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கணத்தை விடவே மாட்றா.
ஆனா ஹீரோ கடுப்பாயிட்டு, "கையெடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனையும் கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அடுத்து ஹீரோ வேற குட்டி பையன் ஆயிட்டான்ல. அதனால இத எப்படியாவது அவனோட பர்சன மீட் பண்ணி சொல்லணும். அப்பதான் இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்க முடியும். நான் ஒரு வார்லாடா இருந்தேன். என்ன இப்படி யூஸ்லெஸ்ஸான சின்ன குழந்தைய மாத்திட்டாங்களே! அப்படின்னு அவனுக்கு வேற கவலையா இருக்கு. வாசல் வழியா போனா கண்டுபிடிச்சுருவாங்க. அப்படின்னு செவுரு ஏறி குதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது வேற குட்டியா இருக்கான். ஸோ அவனால அத ஏறி குதிக்கிறதும் கஷ்டமா இருக்கு. இந்த டைம் ஹீரோயினும் யங் மாஸ்டர கண்டுபிடிச்சாச்சு. பட் அந்த ட்ரபிள் மேக்கர் எங்க போனான்? அப்படின்னு அவன தேடிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஹீரோ அந்த செவுருலேருந்து இறங்க போவான். "டேய் நீ இங்க தான் இருக்கியா? வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன தூக்கிட்டு போறா. அவனும் என்ன விடு விடுன்னு கத்துனாலும் ஹீரோயின் கேட்கல. "இவ்வளோ நேரம் நீ செவுத்துல ஏறி விளையாண்டுருக்க. நீ எவ்வளோ டேட்டியா இருக்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு போய் அவன குளிப்பாட்டுறா. அவனுக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் ஒரு சின்ன பையனால எப்படி அப்போஸ் பண்ண முடியும்? அதனால அவனும் டப்புக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். இப்போ குளிப்பாட்டிட்டு அவன ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து தூங்குறதுக்காக பெட்ல படுக்க வைக்கிறா. ஹீரோயினும் அவன ஹக் பண்ணிட்டு தூங்க போனா, "கையெடு! ஒரு மேன் மேல இந்த மாரி கைய போடுற" அப்படின்ட்டு அவன் கத்துறான். "டேய் நீ ஒரு சின்ன பையன் தானே! ஏன் பெரிய ஆள் ரேஞ்சுக்கு பேசுற? ஒழுங்கா தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்க போயிட்டா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ இப்போ பழைய ஃபார்முக்கு வந்த மாரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் வேற அவன கட்டிப்பிடிச்சு தான் தூங்கிட்டு இருப்பா. ஸோ கை மேல இருக்கிறத பார்த்துட்டு இப்போ ஹீரோவும் யாருக்கு அவ்வளோ தைரியம்? என் மேல கைய வச்சிருக்கிறது அப்படின்னு கோவப்படுறான். ஹீரோயினும் தடவி பார்த்துட்டு யாருப்பா இங்க கல்ல கொண்டு வந்து வச்சது? அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இப்போ கண்ணு முழிக்கிறான். ஸோ நான் டே டைம்ல சின்ன பையனாயி நைட் டைம் பழைய ஃபார்முக்கு வந்துட்டேனா? அப்படின்னு இப்போ அங்கேருந்து போலான்னு பார்த்தா ஹீரோயின் விட மாட்றா. என் கனவுல வந்த மேனுக்கு சிக்ஸ் பேக் பாடிலாம் இருக்குப்பா அப்படின்னு அவன டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் போலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப ஹீரோவ இழுத்து ஹக் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு குளிருது அப்படின்ட்டு. ஒரு வழியா ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பிட்டான். ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது அந்த குட்டி பையன காணோம். என்ன அந்த ட்ரபிள் மேக்கர் காணாம போயிட்டான். என்ன பார்த்தா என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கு? அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அவளோட வேலைய பார்க்க போறா. அவ இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கும்போது சர்வெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்றா. மிஸ் ஜியாங் யங் மாஸ்டர பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவ தான் ஸ்டோரி படி ஃபீமேல் லீடு. சரி நான் அவள பார்க்கணும். என்ன கூப்பிட்டு போ அப்படின்னு ஹீரோயினும் கிளம்புறா. இப்போ போயிட்டு இருக்கும்போது அங்க மிஸ் ஜியாங் வேணும்னே வந்து ஹீரோயின் அடிக்கிறா. நான் தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு அவ கொஞ்சம் ரூடா பேசுறா. இல்ல நீங்க வேணும்னு தான் பண்ணீங்க அப்படின்னு சர்வன்ட் சொன்னா, என்ன உன் பாஸே வாய மூடிட்டு தானே இருக்கான். அதுக்குள்ள நீ என்ன கமெண்ட் பண்ற? அப்படின்னு அந்த சர்வன்ட் அடிக்க போறா. ஆனா ஹீரோயின் தடுக்கிறா. ஹீரோ பார்டர்ல இருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்கள பார்த்தா கவலையா இருக்கிற மாரியே தெரியலையே. மிந்திய விட இப்போ ஹெல்த்தியா இருந்த மாரி தெரியுறீங்க. அப்படின்னு சொன்னா, நீலாம் என்ன சிஸ்டர்ன்னு கூப்பிடாத. இல்லைன்னா பார்க்குற மத்தவங்க நீ ஹீரோட மிஸ்ட்ரஸ்ன்னு நெனச்சுக்க போறாங்க. அப்படின்னு ஹீரோயின் கமெண்ட் பண்றா. நீ என்ன பத்தி அப்படிலாம் பேசாத. ஹீரோட அம்மா என்ன பர்சனலா அவனோட ஒய்ஃபா சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு மிஸ் ஜியாங் சொல்றா. பட் அதுக்கு முன்னாடி நான் அவனோட ஒய்ஃப். அது ஞாபகம் இருக்கட்டும். நான் தான் இங்க பிரின்சஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஹீரோ பார்டர்லேருந்து ரிட்டர்ன் வந்த பிறகு, நீ யங் மாஸ்டர ட்ரீட் பண்ற விதத்த பார்த்து கண்டிப்பா உன்ன கொன்னுருவான். அப்புறம் உனக்கு இங்க இடம் கிடையாது. இங்க உள்ள எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தக்காரி. அப்படிங்கிற மாரி அவ பேசிட்டு இருக்கா. இந்த டைம் அந்த 2 குட்டி பசங்களுமே வராங்க. ஹீரோவும், யங் மாஸ்டரும் சேர்ந்து வராங்க. யங் மாஸ்டர பார்த்ததுமே மிஸ் ஜியாங் அவன பார்த்து சிரிச்சு பேசுறா. இங்க ஹீரோயினும் ஹீரோவ இழுத்து பிடிச்சுட்டு, "என்ன ட்ரபிள் மேக்கர் எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுறா. மிஸ் ஜியாங் இப்போ யங் மாஸ்டர, "நம்ம வெளிய போய் விளையாட போலாமா?" அப்படின்னு கூப்பிட்டா, அவனும் "கண்டிப்பா போலாம். எனக்கு உங்க கூட ப்ளே பண்றது ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டா சொல்றான். இங்க நிக்கிற ஹீரோ, "நானும் வரலாமா?" அப்படின்னு கேட்டா, "நான் யங் மாஸ்டர் கூப்பிட்டு போறேன். நீ யாரு? உன்னலாம் அங்க கூட்டு போக முடியாது" அப்படின்னு மிஸ் ஜியாங் கோவமா பேசுறா. இத ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹீரோயினும், "நீ ஏன் கவலைப்படுற? நான் உன்ன ப்ளே பண்றதுக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு அவன சீரப் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா ஹீரோ, "நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அத கேட்பாளா? இப்போ மார்க்கெட்டுக்கு அவன கூட்டிட்டு போயிட்டா. அங்க போயிட்டு, "இவன் சின்ன குழந்தை தானே" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் கிளிப்பெல்லாம் எடுத்து அவன் தலையில வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு கடுப்பாகுது. எல்லாத்தையுமே தட்டி விடுறான். இந்த டைம் ஹீரோயினும் பார்க்குறா. அங்க யங் மாஸ்டர காணோம். அதனால சர்வன்ட் கிட்ட, "மிஸ் ஜியாங் யங் மாஸ்டர் எங்க கூட்டு போயிருக்காங்க?" அப்படின்னு கேட்டா, "அவங்க கேம்பிளிங் ஆடுற பிளேஸ்க்கு தான் கூட்டு போவாங்க" அப்படின்னு சர்வன்ட் சொல்றா. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அந்த மாரி பிளேஸ்க்கு சின்ன குழந்தைய கூட்டு போவாங்களா? அப்படின்ட்டு கோவமா இப்போ ஹீரோயின் அங்க போறா. அங்க யங் மாஸ்டர் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுலயும் அவன் மணிய லூஸ் பண்ணிட்டான் போல. நான் இதுல மணிய லூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணா,
நீ எதுக்கும் கவலைப்படாம ப்ளே பண்ணு. எவ்வளோ லூஸ் பண்ணாலும் பரவால்ல. உனக்காக நான் நெறைய காசு வச்சிருக்கேன்" அப்படின்னு அத எடுத்து டேபிள்ல வைக்கிறா. அதனால யங் மாஸ்டருக்கும் அது தப்புன்னு ஃபீல் ஆக மாட்டேங்குது. எல்லாம் ஓகே. அதான் காசு இருக்குல்ல அப்படின்னு திரும்பவும் ப்ளே பண்ண போறான். இந்த டைம் அங்க ஹீரோயினும் வரா. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா யங் மாஸ்டர இந்த பிளேஸ்க்கு கூட்டு வந்திருப்ப. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள கூட்டு வர பிளேஸா?" அப்படின்னு அங்க வந்து திட்டுறா. "நான் யங் மாஸ்டர எங்க வேணா கூட்டு போவேன். யங் மாஸ்டருக்கு என்னோட கம்பெனி தான் பிடிச்சிருக்கு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி அவ ஆர்க்யூ பண்றா. இப்ப அந்த யங் மாஸ்டர் கிட்ட, "நீ இதெல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது. இதனால நீ மணிய தான் லூஸ் பண்ணுவ" அப்படின்னு சொன்னாலும், "அதுல என்ன பிரச்சனை இருக்கு? மேன்ஷன்ல உள்ள எல்லா காசுமே எனக்கு தானே. அதனால நான் எவ்வளோ வேணா லூஸ் பண்ணலாம்" அப்படின்னு மிஸ் ஜியாங் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவன் பேசுறான். இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இந்த மாரி தான் மிஸ் ஜியாங் என்னோட பையன தப்பான பாதையில கூட்டு போயிட்டு இருக்காளா? அப்படின்னு அவனும் கோவப்படுறான். யங் மாஸ்டர வான்னு கூப்பிட்டா அவன் வரமாட்றான். மிஸ் ஜியாங்கும் அவன் எதுக்கு வரா? இங்க வந்து நீ எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ட்டு அவளும் கோவப்படுறா. நான் அவனோட அம்மா. அவன நான் தான் டிசிப்ளின் பண்ணணும். வேற யார் பண்ணுவா? அவன் பிரில்லியன்ட்டா இல்லனாலும் பரவால்ல. பட் வளரும்போது ஹானரபிள் மேனா இருக்கணும். அதான் எனக்கு முக்கியம். அதனால நான் அவன வீட்டுக்கு கூட்டு போறேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா மிஸ் ஜியாங், நீ இங்கேருந்து யங் மாஸ்டர கூட்டு போலான்னு ட்ரை பண்ண. உன்னால இங்கேருந்து வெளியே போக முடியாது. அப்படின்னு ஆட்களுக்கு சிக்னல் குடுக்குறா. அவங்கலாம் வாளோட நிக்கிறாங்க. ஹீரோயினும் என்ன ஆனாலும் சரி, நான் இங்கேருந்து அவன கூட்டிட்டு தான் போறேன். யாராவது தடுக்க வந்தீங்கன்னா, அவங்களோட உயிர எடுத்துருவேன் அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறா. ஹீரோ அத பார்த்துட்டு இருக்கான். என்ன இவளுக்கு இன்னொரு சைடு இருக்கு போல, இவ்ளோ கோவப்படுறா அப்படின்னு அவனும் அட்மையர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ யங் மாஸ்டர வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தாச்சு. இங்க வந்து நீல் டவுன் போட வச்சிருக்கா. இது உனக்கு படிக்கிற வயசு. இந்த வயசுல நீ படிக்க தான் செய்யணும் அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, மிஸ் ஜியாங் சொல்லியிருக்காங்க நான் படிக்க தேவையில்ல. அதெல்லாம் நார்மலான பீப்பிள் தான் படிப்பாங்க. எனக்கு தான் வெல்த் இருக்குல்ல, அதனால நான் படிக்க தேவையில்ல அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான் வெல்த் இருந்தாலும் சரி, நீ படிக்காட்டினா, நீ அங்க போய் மணி எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு தான் வருவ. ஸோ உனக்கு இப்போ படிப்பு தான் முக்கியம். அப்புறம் நீ அத ரியலைஸ் பண்ற வரைக்கும் இப்படியே நீல் டவுன் போட்டுட்டுரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. யங் மாஸ்டருக்கும் இந்த மாதிரி டிசிப்ளின் பண்றதெல்லாம் பிடிக்கல. நீ வெயிட் பண்ணிட்டே இரு. என் அப்பா ரிட்டர்ன் வருவாங்கல்ல, வந்ததும் நீ என்ன புல்லி பண்றங்கிறத நான் சொல்றேன். அப்புறம் உனக்கு பனிஷ்மென்ட் குடுப்பாங்க பாரு, அப்படிங்கிற மாரி அவன் பேசுறான். பரவால்ல, உங்க அப்பா வந்த பிறகு இத பத்தி பேசிக்கலாம். அப்படியே உங்க அப்பா உன்னோட சைடு எடுத்தாங்கன்னா, அவன் உனக்கு அப்பாவே கிடையாது. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த டைம் ஹீரோ குட்டி பையனா பக்கத்துல தானே இருப்பான். அப்ப அவனுக்கு கையில டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆக போறான் அப்படின்னு தெரிஞ்சதும் அங்கருந்து ஓடி போயிடுறான். இங்க அதே டைம்ல மிஸ் ஜியா ஹீரோட அம்மாவ கூட்டு வந்திருக்கா. அவங்களும் அங்க வந்து பார்த்துட்டு, "என்னோட பேரன நீ பனிஷ் பண்றியா? அவன இந்த மாரி புல்லி பண்றதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்?" அப்படின்னு சொல்லிட்டு பேரனுக்காக தான் அவங்க பேசுறாங்க. அவன் பண்ண தப்பு. நான் அவன டிசிப்ளின் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்க அத காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. என் பேரன நீ அப்யூஸ் பண்ற அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. மிஸ் ஜியாங்கும், "நீ ஜெலசில தான் இதெல்லாம் பண்ற. உனக்கு குழந்தை இல்ல. அதனால யங் மாஸ்டர அப்யூஸ் பண்ற." அப்படின்னு ஜியாங் வேற ஏத்தி விடுறான். "அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என் கூட ஒரு குட்டி பையன் வேற இருந்தான். அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தான்." அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா அந்த குட்டி பையன காணோம். அதான் ஹீரோ ஓடி போயிட்டானே! அவன் எங்க போனான்? அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. எந்த குட்டி பையன பத்தி பேசுற? மேன்ஷன்ல ஒரே ஒரு சின்ன பையன் யங் மாஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க. வேற எந்த குட்டி பையனும் கிடையாது. நீ பனிஷ்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? நீ யங் மாஸ்டர அப்யூஸ் பண்ணதுக்காக காட்ஸ் இவளுக்கு 50 அடி குடுங்க அப்படின்னு அவங்க ஆர்டர் குடுக்குறாங்க. ஹீரோயினும் என்னது 50 அடியா? அப்படின்னு அவ ஷாக்ல இருக்கா. இப்போ ஹீரோ உள்ள வரான். எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, மிஸ் ஜியாங் அவன பார்த்ததுமே, "என்ன உன் ஃபேஸ் ரெட்டா இருக்கு. ஏதோ உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு கைய வச்சு பார்க்க போறா. அவன் அவள பத்தி கேர் பண்ணல. கைய தட்டி விடுறான். "அம்மாவும் நீ கரெக்டான டைம்க்கு வந்த. இவ உன் பையன அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதான் அவளுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கலான்னு பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இங்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவ பார்க்குறா. ஸோ எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோயின் அவன கட்டிப்பிடிச்சுலாம் வச்சிருப்பாள்ல. ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஹீரோயின தூக்கி விட, "என்ன நீ அவளுக்கு பனிஷ்மென்ட் குடுக்க போறது இல்லையா?" அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. "அம்மா என் பையன ஹர்ட் பண்ற மாரி அவ எதுவுமே பண்ணல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "சரி நீ சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். உன்ன பார்க்கறதுக்கு டயர்டா இருக்கு. நீ ரூமுக்கு போ. நான் உனக்காக சூப் ரெடி பண்ண சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அந்த மேட்டர அதோட எண்ட் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹீரோயினும் என்ன ஒரு சேஞ்ச் ஓவர். அவன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்றான். ஆனா ஸ்டோரில அவன் தானே என்ன கொலை பண்ணுவான். அப்போ ஸ்டோரி சேஞ்ச் ஆயிருச்சா? என்ன அவன் கொலை பண்ண மாட்டானா? அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷப்படுறா. அதுக்கு என்ன, இப்ப அவன் என்ன காப்பாத்துனதுக்காக போய் தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு திங்க் பண்றா. எப்படியும் சரி,
சர்வைவல் தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். அதுக்கு பிறகு தான் ப்ரைட்லாம். அதனால அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. இங்க ஹீரோ ரூமுக்கு வரும்போது அவனுக்காக ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. "இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன்" அப்படின்னு அவன பிடிச்சு இழுக்கிறா. "நான் மேரேஜ் பண்ணும்போதே உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்கிட்ட இருந்து நீ எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. உடனே இங்கிருந்து போ" அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் கேட்கிறதா இல்ல. "அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேச வேண்டியது இருக்கு. நீங்க என்ன கொல்ல மாட்டீங்கல்ல? அதுவும் யங் மாஸ்டர் மேட்டர்ல என்ன நீங்க அட்டாக் பண்ண மாட்டீங்கல்ல?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. நான் எப்போ அந்த மாதிரிலாம் சொன்னேன்? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ கிளம்பு அப்படின்னு சொன்னா, அப்போ நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சரி, சரி, ஓகே. நான் ஜியாங் சொன்னாங்கிறதுக்காக நான் ஒன்னும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ ஓகேவா? நீ கிளம்புறியா? அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சந்தோஷமா மடியிலேருந்து எந்திக்கிறா. இது போதும் அப்படின்ட்டு. பட் அங்க டேபிள தட்டி திரும்பவும் ஹீரோ மேலேயே வந்து விழுறா. அப்போ அங்க ஒரு கிஸ் சீன் நடக்குது. ஐயோ! சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்பவே போயிர்றேன் அப்படின்னு ஹீரோயின் ஓட போறா. ஆனா ஹீரோ அவள ஸ்டாப் பண்ணி வச்சு டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன உன் விருப்பத்துக்கு வந்துட்டு உன் விருப்பத்துக்கு போலான்னு பார்த்தியா? அப்படின்னு அவளோட பக்கத்துல போய் கிஸ் பண்ண போறான். அவளும் கண்ண மூடிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் அந்த டைம் பார்த்து மறுபடியும் அவளோட கர்ஸ் ஒர்க் ஆகுது. மறுபடியும் நான் சேஞ்ச் ஆக போறேனா? அப்படின்னு இப்போ ஹீரோயின நாக் டவுன் பண்றான். அப்புறம் காலையில பார்த்தா ஹீரோயின் கண்ணு முழிக்கும்போது பக்கத்துல குட்டி பையன் படுத்திருக்கான். ஸோ நேத்து நைட்டு நான் ஹீரோ கூட தானே இருந்தேன். எப்படி இங்க வந்தேன்? அப்புறம் இந்த குட்டி பையனும் வந்துட்டானே! அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் கண்ணு முழிச்சுட்டு இறங்க போறான். டேய் நில்லு! நைட் நீ எப்படி இங்க வந்த? அப்புறம் இது ஹீரோவோட ட்ரெஸ் தானே! உண்மைய சொல்லு. இது எப்படி இங்க வந்துச்சு? அப்படின்னு அவன கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோவும் என்ன சொல்றது? அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் வெளியேருந்து சத்தம் கேட்குது. "பிரின்சஸ் உங்கள மேடம் கூப்பிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த மேட்டர்ல பிஸி ஆயிட்டா. அவங்கள மீட் பண்ண போயிருக்கா. ஆனா அங்க போயிட்டு அவளோட இஷ்டத்துக்கு அவ புடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. என் பையன் இப்படிதான் இவள கல்யாணம் பண்ணானோ? எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ தான். உன்னை என் பையன் கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அத பத்திலாம் பெருசா கேர் பண்ணவே இல்ல. இப்போ அவங்களும் மிஸ் ஜியாங்க்கு கிஃப்ட் குடுக்குறாங்க. "இது உனக்காக வாங்குனேன்" அப்படின்ட்டு. "இல்ல, இத நீங்க எப்படி எனக்கு தர முடியும்? இது ரொம்பவே பிரைஸ்லெஸ். நான்லாம் இதுக்கு ஒர்த்தி கிடையாது" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "அப்புறம் என்ன? நீ அக்செப்ட் பண்ணிக்கலன்னா இவளுக்கா நான் குடுக்க முடியும்? இத உனக்காக தான் நான் சூஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு குடுக்குறாங்க. அவளும் ஹாப்பியா வாங்கிக்கிறா. அப்புறம் ஹீரோயினையும் வார்ன் பண்ற மாதிரி, "மிஸ் ஜியாங் தான் என்னைய யங் மாஸ்டர் டேக் கேர் பண்ணிக்க போறா" அப்படின்னு சொன்னா, ஹீரோயினும் பதிலுக்கு அவன் ஒன்னும் என்ன சின்ன குழந்தை கிடையாது. அவனுக்காக நானி வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்றா. ஸோ மிஸ் ஜியாங்க நானின்னு அவ இன்சல்ட் பண்றா. அத கேட்டு 2 பேருக்கும் கோவம் தான் வருது. இவகிட்ட ஒரு மேனஸே கிடையாது. "வா நம்ம கார்டனுக்கு போலாம்" அப்படின்னு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இப்போ ஹீரோயின் தனியா இருக்கும்போது அந்த 2 குட்டி பசங்களையும் கூட்டு வராங்க. அவன கூப்பிட்டதும் அவன் ஹீரோயின்ட்ட போயிட்டான். ஆனா யங் மாஸ்டருக்கு ஹீரோயின பிடிக்கல. அவன் இன்னும் தள்ளியே தான் இருக்கான். "ஹீரோயினும் உனக்கு உடம்பு சரியில்லன்னு கேள்விப்பட்டேன். இத நான் உனக்காக ரெடி பண்ணா" அப்படின்னு ஒரு பவுச்ச குடுக்குறா. அந்த டைம் மிஸ் ஜியாங் ரிட்டர்ன் வரா. "இந்த மாரி சீப்பான பொருள்லாம் யங் மாஸ்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இத நான் உனக்கு டெம்பிள்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதில பாரு, கோல்டன் த்ரெட்ட வச்சு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பவுச் குடுக்குறா. அது ஸ்பைசஸ் உள்ள பவுச்சு. அது அவனுக்கு அலர்ஜி அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும், "அத எப்படி நீ சொல்ற? அவன ஹர்ட் பண்ற மாரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் அவனுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவேன். இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எப்பவுமே உன் கூடவே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஜியாங் அவனுக்கு ப்ரெசென்ட்டா குடுக்குறா. ஹீரோயின் அந்த பவுச்ச நைட் ஃபுல்லா உட்காந்து யங் மாஸ்டருக்காக ரெடி பண்ணியிருந்திருப்பா. ஆனா, அவன் அத அப்ரிஷியேட் பண்ணல. ஸோ ஹீரோவும் இந்த டைம் அந்த பவுச்ச பார்த்துட்டு, "இதில நீங்க லிட்டில் டிராகன் தானே எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கீங்க. இது சூப்பரா இருக்கு. நான் வச்சுக்கலாமா?" அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயினும், "உனக்கு பொருள பார்க்குறதுல நல்ல டேலண்ட் இருக்கு. கரெக்ட்டா பார்த்துட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு அவன அப்ரிஷியேட் பண்றா. அத கேட்டது ஹீரோக்கு கண்ணெல்லாம் சிவந்து போயிருச்சு. இப்போ அத பார்த்து யங் மாஸ்டருக்கு கோவம் வருது. "என்ன அதில லிட்டில் டிராகன் இருக்கா? அத என்கிட்ட குடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையிலேருந்து புடுங்குறான். "என்ன நீ யங் மாஸ்டர் கேட்டா குடுக்க மாட்டியா?" அப்படின்னு மிஸ் ஜியாங்க அவனோட கையிலேருந்து புடுங்கி யங் மாஸ்டரோட கையில குடுக்குறா. "என்ன இது? அவனோட கையில இருக்கும்போது நீ எப்படி அத புடுங்கலாம்? மத்தவங்க கிட்ட பொலைட்டா நடந்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு ஹீரோயின் அவன திட்டுறா. ஆனா மிஸ் ஜியாங் அவன் யங் மாஸ்டர். ஃபியூச்சர்ல இந்த மேன்ஷனோட ஹெட்டே அவன்தான். இங்க உள்ள எல்லாமே அவனுக்கு தான் சொந்தமாக போகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு பொருள எடுக்கிறதுல என்ன தப்பாயிர போகுது? அப்படிங்கிற மாதிரி மிஸ் ஜியாங் யங் மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அவ யங் மாஸ்டரா இருந்தா என்ன? "நான் உன்னோட அம்மா. நான் சொல்றேன். ஒழுங்கா சாரி கேளு" அப்படின்னு சொன்னா, "நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. நான் உன் பக்கத்துல இருக்கேன். நீ பயப்படாத" அப்படின்னு மிஸ் ஜியாங் சொல்றா.
சாரி கேட்க போறியா இல்லையா? 3, 2 அப்படின்னு கவுண்ட் பண்ண, அந்த பையனுக்கும் பயம் வந்து, இப்போ சாரி நான் உன்ன அப்படி தள்ளி விட்டுருக்க கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். ஹீரோவுக்கும் இது கன்வின்சிங்கா இருக்கு. அவன் நல்லா தான் டிசிப்ளின் பண்றான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ இப்போ வெளிய போகும்போது, உன்கிட்ட இன்னும் ஸ்டெப் மதர் வைப் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆமா அப்படிதானே இருக்கணும். சரி நான் உன்னோட எல்டர். என்ன நீ இப்படிலாம் பேசுற? மரியாதை குடுத்து பேச வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோயின் அவன்கிட்ட கேட்குறா. அந்த டைம் பார்த்து மறுபடியும் அந்த கர்ஸோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ! இங்கேருந்து உடனே ஓடணுமே அப்படின்னு ஹீரோ குடுகுடுன்னு ஓடுறான். டேய் அதுக்குள்ள எங்கடா போற? அப்படின்னு பின்னாடியே ஹீரோயின் தொரத்திட்டு போறா. அங்க போய் பார்க்கும்போது ஹீரோ இப்போ ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டான். அதுவும் ஷர்ட் இல்லாம ஜஸ்ட் ரோப் மட்டும் தான் வியர் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் அவன பார்த்ததும் அவன் கட்ஸ் எல்லாம் பார்த்து இவ சைட் அடிச்சிட்டு இருக்கா. எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு பக்கத்துல போய் ரசிச்சிட்டு இருந்தா, அவனும் என்ன பார்க்குற? அப்படின்னு அவகிட்ட கோவமா கேட்குறான். ஹீரோயினும் அதெல்லாம் பெருசா கேர் பண்ணிக்காம, உங்களுக்கு என்ன இது நியூ ஹாபியா? பேலஸ் ஃபுல்லா இப்படி ஷர்ட் இல்லாம போக போறீங்களா? அப்படின்னு அவன்கிட்ட வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் ஜஸ்ட் வெளிய வந்தேன். உடனே ஆள் அனுப்பி எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லு. அப்படின்னு ஹீரோயினுக்கு ஆர்டர் குடுத்தா, அப்போ ஹீரோயின் அவன்கிட்ட போய் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? மேன்ஷன்ல எல்லாருக்கும் நீங்க இந்த மாதிரி ஷர்ட் இல்லாம சுத்துறது தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு அவன் பக்கத்துல போறா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்ன டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவள லாக் பண்ண அவளுக்கு அப்பதான் பயம் வருது. ஐயையோ! இவன் கோவக்காரன்னு தெரியாம இவன்கிட்டயே வம்பு இழுத்துட்டு இருக்கேன். அப்படின்னு சாரி என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்பவே ஆள் அனுப்பி ட்ரெஸ் கொண்டு வர சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ சொன்னங்கிறதுக்காகலாம் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக உங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறா. ஹீரோ மறுபடியும் அந்த குட்டி பையனோட ஃபார்முக்கு வந்துட்டான். என்னடா இது இந்த கர்ஸோட எஃபெக்ட் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. ரேண்டமா வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு அவனுக்குமே ஃபீல் ஆகுது. அப்பதான் ஹீரோட பர்சன் அங்க வரான். இந்த கர்ஸை க்யூர் பண்ணுறதுக்கான டாக்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓகே ட்ரீட்மெண்ட் பார்த்தா அது க்யூர் ஆயிரும் அப்படின்னு 2 பேரும் அங்கே போகிறாங்க. இங்கே மிஸ் ஜியாங்க்கு வர வர ஹீரோயின் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் யங் மாஸ்டரும் ஹீரோயினும் அவகிட்ட கொஞ்சம் பொலைட்டாக நடந்துக்கிறாங்க. இந்த மேட்டர்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு அவள் ஒரு ஸ்நாக்ஸில் பாய்சன் ஆட் பண்ணுறா. இங்கே இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா யங் மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் வந்து பார்த்துட்டு யங் மாஸ்டர் பாய்சன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ மெடிசன் குடுத்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்னது பாய்சன் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு எல்லாரும் ஷாக்ல இருக்கும்போது, இப்போ மிஸ் ஜியாங் யங் மாஸ்டர் எதுவுமே சாப்பிடலையே. அவங்க அம்மா குடுத்த பேஸ்ட்ரீஸ் மட்டும் தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின கோத்து விடுறா. நான் ஒன்னும் அவனை பாய்சன் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும், ஆனா யாருமே ஹீரோயினை நம்ப மாட்டேங்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த ஃபேமிலியோட வாரிசை பாய்சன் பண்ணி கொல்ல பார்த்துருப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அம்மாவும் கோவப்படுறாங்க. இதை நான் பண்ணல. மிஸ் ஜியாங் தானே என்ன சொல்றா? மேபி அவ கூட இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. மிஸ் ஜியாங்கா? அவ எவ்வளோ கேரிங்கா யங் மாஸ்டரை பார்த்துக்கிறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவ எதுக்கு யங் மாஸ்டர் ஹார்ம் பண்ண போறா? இவ ஒரு பேட் உமன். இவளை வெளியே இழுத்துட்டு போய் சாகுற வரைக்கும் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கோவப்படுறாங்க. இப்போ அந்த யங் மாஸ்டரும் கண்ணு முழிக்கிறான். ஹீரோயின் வர நான் பண்ணல அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கால. சரி அவங்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு இப்போ ஹீரோட அம்மாவும் நீ சொல்லு இன்னைக்கு காலையிலேருந்து நீ என்னலாம் சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவன் ஆல்ரெடி மிஸ் ஜியாங் ஸ்நாக்ஸில் ஏதோ பவுடர் ஆட் பண்ணுறத அவன் பார்த்துருந்துருப்பான். இருந்தாலும் மிஸ் ஜியாங் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ மிஸ் ஜியாங்கும் நீ எதுக்கும் பயப்படாத சிஸ்டர் நான் உன்னை எவ்வளோ டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ யாருக்கும் பயப்படாமல் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க அவனும் இப்போ ஹீரோயின் தான் போட்டு விடுறான். நான் அம்மா கொடுத்த பேஸ்ட்ரீஸை மட்டும்தான் சாப்பிட்டேன் அப்படின்னு மிஸ் ஜியாங் எதிர்பார்க்குற ஆன்சரே அவனும் சொல்கிறான். ஸோ அவளை வெளியே எடுத்துகிட்டு போய் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இங்கே ஹீரோக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டிக் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் இவங்க இதே கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களோட சாபம் ஃபுல்லாகவே க்யூர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஒரு பர்சன் ஓடி வந்து சொல்கிறான் ஹீரோயினுக்கு ஆபத்து, உங்களோட அம்மா பிரின்சஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே அவனுக்கு பிளட் வாமிட்லாம் வருது. ஹீரோவை அங்கே போகக்கூடாது அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு பேக்லாஸும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அவள் அங்கே அடி வாங்குறத ஹீரோ விருப்பப்படல. ஹீரோனும் இங்கே அந்த பையன்கிட்ட பேசி பார்க்குறா. அம்மா உனக்கு என்ன டீச் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாதுல உண்மையை பேசு அப்படின்னு கேட்க அவனுமே மனசு மாறி
அம்மா என்ன பாய்சன் பண்ணல அப்படின்னு அவன் சொல்றான். "என்னடா சொல்ற?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி மிஸ் ஜியா அங்க ஆல்ரெடி ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த டாக்டரும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த பேஸ்ட்ரியில தான் பாய்சன் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சின்ன பையன் பாசத்துல சொல்றான், "என்னைய என்ன கேட்க வேண்டியது இருக்கு? அவளுக்கு உடனே பனிஷ்மெண்ட் குடுங்க" அப்படின்னு அவள கெட்டி போட்டு அடிக்கிறாங்க. அத பார்த்து அந்த பையனுக்குமே பாவமா இருக்கு. பாட்டி இதோட ஸ்டாப் பண்ணிடலாமே. என்னையும் அடிச்சா அம்மா இறந்துருவாங்க அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். பரவாயில்ல. அவ வீட்டு வாரிசு மேல கைய வச்சிருக்கல்ல, அவளுக்கு இது தேவைதான். அவள அடிங்க அப்படின்னு ஆர்டர் குடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ இப்போ வந்து ஸ்டாப்ன்னு சொல்றான். இதுல அம்மாக்கும் உடன்பாடு இல்ல. நீ என்ன பண்ற? அவ பண்ண காரியத்துக்கான பனிஷ்மெண்ட் தான் குடுக்குறேன். அவளுக்கு வந்து நீ எதுக்கு ஹெல்ப் பண்ற? அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. மிஸ் ஜியாங்கும் அதே மாதிரி யங் மாஸ்டர அவங்க கொல்ல பார்த்துருக்காங்க. இப்பவும் பனிஷ்மெண்ட் குடுக்கலன்னா, திரும்ப திரும்ப அவங்கள ஹர்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் அவளுக்கு குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. ஹீரோவும் இந்த டைம் பிரின்சஸ ப்ளேம் பண்றது கிரைம். இந்த மேட்டர நான் தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு அவன் ஹீரோயின கூட்டு போறான். இல்ல இந்த மேட்டர நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற. அவள உடனே பிடிச்சு மறுபடியும் கட்டி அடிங்க. அப்படின்னு அம்மா சொல்றாங்க. யாராவது பக்கத்துல வந்தீங்க, அவங்கள நான் கொன்னுருவேன். அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். ஸோ எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின ரூம் கூட்டு போறான். அவளோட முதுகு ஃபுல்லா காயமா இருக்கு. ஸோ அதுக்கு மெடிசின் அப்ளை பண்ணோம் அப்படின்னு ட்ரெஸ்ஸை கலத்த போனா, இல்ல நானே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. மத்த நேரம் நீ என்ன டெம்ப்ட் பண்ணும்போதெல்லாம் ஷையா ஃபீல் பண்ணல. இப்போ மட்டும் என்ன? அப்படின்னு கேட்க ஹீரோனும் ரோப்ப கலத்துறா. அவளுக்காக மெடிசன் ஹீரோ அப்ளை பண்றான். நீ எது நினைச்சும் ஒரி பண்ணாத. உனக்கு பேக்கப்பா நான் இருக்கேன். இந்த மேட்டரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோவா இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவன் ஹேண்ட்ஸமா இருக்கான், ஃபிட்டா இருக்கான், சூப்பரா இருக்கான் அப்படின்னு மறுபடியும் அவனை போய் டீஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன டே டைமே உனக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டா, கிடைக்கிற டைமை எப்பவுமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு 2 பேரும் க்ளோஸா போறாங்க. அந்த டைம் கரெக்டா அந்த சாபத்தோட எஃபெக்ட் வெளியே வருது. ஸோ ஹீரோ அங்கேருந்து ஓட போறான். மறுபடியும் எங்க போற அப்படின்னு கேட்டா, இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவன் குடுகுடுன்னு ஓடுறான். ஹீரோயின் அவனுக்கு என்னாச்சு? கரெக்டா இந்த டைம் பார்த்து எஸ்கேப் ஆகுறானா? மேபி எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு பின்னாடியே ஓடுறா. அங்க பார்த்தா ஹீரோ இல்ல. அதுக்கு பதிலா அந்த குட்டி பையன் தான் நிக்கிறான். டேய் குட்டி பையா அப்படின்னு கேட்டா, அவனும் ஹாய் அப்படின்னு சொல்றான். அடுத்து டாக்டர் மீட் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க டீடாக்ஸிஃபை பண்ணும்போது ப்ராசஸ்லேருந்து இடையிலே எந்திரிச்சு போயிட்டீங்க. அதனால தான் மிந்தி நீங்க 7 ஹார்ஸ்க்கு ஒரு டைம் தான் சேஞ்ச் ஆயிட்டு இருந்தீங்க. பட் இப்போ ஃப்ரீக்வென்ட்டா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இத நான் மறுபடியும் டீடாக்ஸிஃபை பண்ணணும்னா, அதுக்கான மெடிசின கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். சரி, நான் இந்த மாரி சேஞ்ச் ஆகுறது வேற யாருக்குமே இங்க தெரியக்கூடாது. அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோட பர்சனும் இன்னும் 2 டேஸ்ல உங்க அம்மாவோட பர்த்டே வருதுல்ல. அவங்க பார்ட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதுல நீங்க இல்லன்னா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ டாக்டர் அதுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ஒண்ணு சொல்றாங்க. நான் உங்களுக்கு அக்குபஞ்சர் யூஸ் பண்ணி அது மூலமா உங்கள ரெக்கவரி பண்ண முடியும். பட் அது கொஞ்ச நேரத்துக்கு மெயின்டெயின் ஆகும். ஒரே ஒரு டைம் தான் அத பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோவும் அந்த ஆப்ஷன அக்செப்ட் பண்ணிக்கிறான். அம்மாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக அக்குபஞ்சர் எடுத்துட்டு நார்மல் ஸ்டேட்டுக்கு மாறுறான். நெக்ஸ்ட் ஹீரோ அம்மாவோட பர்த்டே பார்ட்டிய காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க போறா. ஆல்ரெடி மிஸ் ஜி அங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னுட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின பார்த்ததும் பிரின்ஸ் எப்படிதான் இவள சூஸ் பண்ணாங்கங்கிறது தெரியல. இவளுக்கு அறிவே கிடையாது. அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. இருந்தாலும் இவள போய் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மிஸ் ஜியாங் தான் எவ்வளோ டேலண்டடான பொண்ணு. அவ தான் பிரின்ஸ்க்கு கரெக்டான பேரா இருந்திருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பொயட்ரி ஸ்கில் இருக்கு, கேலிகிராஃபி ஸ்கில் இருக்கு அப்படின்னு அவளை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. மிஸ் ஜியாங்கும் ஜென்டிலா பேசுற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. பிரின்ஸும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்றோம். ஸோ எங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எங்க பிரின்சஸ் வேற இருக்காங்க. அவங்க இத கேட்டு கோவப்பட்டுற போறாங்க. அப்படின்னு சொன்னா, அவ கோவப்பட்டா படட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோவப்படுவான்னு பார்த்தா, அங்க வந்துட்டு உங்களுக்குலாம் பேச தெரியல. அப்புறம் மிஸ் ஜியாங்க்கு அவளோட பொசிஷன் என்னங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவள பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு சொல்றா. எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கியா? பிரின்ஸ்க்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது. உன்னை மாதிரி அன்எஜுகேட்டடான பொண்ணு, மேனர்ஸ் இல்லாத பொண்ணுலாம் யாருக்கு தான் பிடிக்கும்? சீக்கிரமே பிரின்ஸ் உன்ன டிவோர்ஸ் பண்ணிருவாங்க. அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் கோவமா அவள அறையிறா. "என்ன நீ அடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, நீ என்ன பார்த்து மேனர்ஸ் இல்லன்னு சொன்னல்ல. இந்த மேன்ஷனுக்கு நான் தான் பிரின்சஸ். ஸோ எனக்கு நீ ரெஸ்பெக்ட் குடுக்கலன்னா, இந்த அடி உனக்கு தேவைதான்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "பிரின்சஸ் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட சாரி கேட்டுருங்க.
எப்படியும் கெஸ்ட்டு இன்னைக்கு நம்மளோட பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா மேடம் கேள்விப்படும்போது கோவப்படுவாங்க." அப்படிங்கிற மாரி மிஸ் சியாங் பேசுறா. "நீ ஏன் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவ இந்த மாதிரி கெஸ்ட் கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணாங்கிறத நான் பிரின்ஸ் கிட்ட சொல்றேன். அப்பதான் இவள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவளுக்கான பனிஷ்மென்ட்டும் குடுப்பாங்க. நீ வெயிட் பண்ணு." அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. இந்த டைம் ஹீரோவும் அங்க வரான். "என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னோட ஒய்ஃப பத்தி?" அப்படின்னு கேட்டா, இப்ப அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. "உங்க ஒய்ஃப் என்ன அறைஞ்சிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட வச்சு அவ பேசிட்டு இருக்கா. மிஸ் ஜியாங்கும் ஹீரோ கிட்ட, "ஆமா பிரின்சஸ் பண்ணது தப்பு. பிரின்சஸ் இந்த மாதிரி கெஸ்ட் அறைஞ்சிருக்க கூடாது. அதனால அவங்கள சாரி கேட்க சொல்லி, இதோட இந்த மேட்டர முடிச்சிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றா. ஆனா ஹீரோ கோவப்படாம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு இருக்கான். அவ எதுக்கு சாரி கேட்கணும்? அவ ஒரு பெர்சன அறைஞ்சா, கண்டிப்பா அந்த அடிக்கு அவங்க தகுதியானவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஸோ என்னோட பிரின்சஸ் யார்கிட்டயும் சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் பிரின்ஸ் இந்த மேட்டர் வெளிய போச்சுன்னா, உங்க ஃபேமிலிய பத்தி தப்பா பேசுவாங்கல்ல அப்படிங்கிற மாரி மிஸ் சியாங் சொல்றா. அப்போ ஹீரோ, அப்படியே இந்த மேட்டர் வெளிய போச்சுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்கள பார்த்து மிரட்டுறான். ஹீரோயினும் பரவாயில்லையே, இவன் எனக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்னு அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்து பார்ட்டிய ஸ்டார்ட் பண்றாங்க. எப்பவுமே இந்த மேடம்க்கு கார்டன்ல உள்ள ஃப்ளவர்ஸ பார்க்கறது ரொம்பவே பிடிக்கும். அதனால ஃப்ளவர்ஸ பத்தி போயிட்ரி எல்லாரும் சொல்லலாம். அப்படிங்கிற மாரி ஒரு ஃபன்னா கேம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி டிசைட் பண்றாங்க. அப்போ மேடமும் அவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு கிஃப்ட் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ அங்க வந்திருக்க எல்லாருமே கலந்துக்க போறாங்க. அதுல மிஸ் ஜியாங்க்கு போயட்ரி நாலேட்ஜ் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ, ஹீரோயினும் வரா. ஹீரோயின பார்த்தது, "நீ எதுக்கு இங்க வந்த? உடனே வெளிய போ" அப்படின்னு மேடம் கோவப்படுறாங்க. அம்மாவும் இந்த பார்ட்டில இருக்கட்டுமே அப்படிங்கிற மாரி குட்டி பையன் பேச வரான். ஆனா டக்குன்னு மிஸ் ஜியாங் அத ஸ்டாப் பண்றா. "எங்க ஹீரோயின், நான் உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு விஷ் பண்ண தான் வந்தேன்" அப்படின்ட்டு அவ சொல்றா. இப்போ மிஸ் ஜியாங் அவகிட்டயும், "நாங்க ஒரு காம்படிஷன் வச்சிருக்கோம். ஃப்ளவர பத்தி போயட்ரி சொல்றது. அதுல நீங்களும் கலந்துக்கிறீங்களா? ஏன்னா இங்க எல்லாருமே கலந்துக்க போறோம்" அப்படிங்கிற மாரி அவ கேட்குறா. ஹீரோயின பத்தி எல்லாருக்குமே இருக்கிற இம்ப்ரஷன், அவ அன்எஜுகேட்டட். அவளுக்கு எழுத படிக்க கூட தெரியாது அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருப்பாங்க. ஸோ டைம் தான் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி எல்லாரும் நெனைக்கிறாங்க. ஹீரோயின், "நான் கலந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோவும், "இல்ல, நீ அவ கேட்குறாங்கிறதுக்காண்டி கலந்துக்க வேண்டியதில்ல. அதான் நான் இருக்கேன்ல, நீ என் கூட நின்னா போதும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்னால போயட்ரி சொல்ல முடியும்" அப்படின்னு ஹீரோயின் கான்ஃபிடென்ட்டா சொல்றா. மிஸ் ஜியாங்கும், "அப்போ ஓகே. நீங்களும் கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னோட போயத்த நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ பத்தி ஒரு 7 லைன்ல ஒரு போயம் சொல்றா. எல்லாருமே சூப்பர்! 7 லைன்ல ஒரு போயத்த டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க. இதான் அவங்களோட ஸ்கில்லு. கண்டிப்பா இவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்து ஹீரோயின்ட்ட தான் வராங்க. ஹீரோயினும், "7 லைன்ஸ் தானா? இது ஜுஜுபி மேட்டர். நான் சொல்றேன் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஆல்ரெடி படிச்ச போயத்த அப்படியே சொல்றா. அதுவும் லென்த்தியா இருக்கு. கூடவே நல்ல மீனிங்ஃபுல்லாவும் இருக்கு. எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. ஹீரோயினோட பொயட்ரிய பாராட்டி எல்லாரும் அவளுக்கு கிளாப் பண்றாங்க. "இது மிஸ் ஜியாங் பொயட்ரிய விட எவ்ளோ சூப்பரா இருக்கு. 2யும் கம்பேர் பண்ணவே முடியாது" அப்படின்னு எல்லாரும் அவளுக்கு கிளாப் பண்றாங்க. அப்ப என்ன, "இந்த கிஃப்ட் என்னோட ஒய்ஃப்க்கு தானே" அப்படின்னு ஹீரோ அத வாங்கி குடுக்குறான். ஹீரோயினும் அந்த கேப்டன பார்த்ததும், "இது எவ்ளோ வேல்யூவா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அத கடிச்சுலாம் பார்க்குறா. "இவ என்ன பண்றா?" அப்படின்னு ஹீரோவும் வியர்டா பார்க்குறான். "இல்ல, ஜஸ்ட் இந்த கிராஃப்ட்மேன்ஷிப்லாம் அழகா இருக்குல்ல, அத தான் பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு அவ சொல்றா. அப்புறம் பர்த்டே பார்ட்டில ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் இன்னுமே அந்த கேர்பின ரொம்பவே பொக்கிஷமா பார்த்துட்டு இருக்கா. "நீ ஒரு கேர்பின் கிடைச்சதுக்கு இந்த அளவு சந்தோஷப்படுற?" அப்படின்னு கேட்டா, "அது வந்து நான் ஃப்யூச்சர்ல உன்ன விட்டு போகும்போது, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை இருக்குல்ல, அத லீட் பண்றதுக்கு இந்த கேர்பின் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் மனசுல உள்ளத பேசிட்டு இருக்கா. "என்னது? அப்போ நீ என்ன விட்டு போக போறியா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "இல்ல, இல்ல, அதெல்லாம் நான் எப்படி உங்கள விட்டு போவேன்? உங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் உங்கள கல்யாணம் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அதனால ஃப்யூச்சர்ல நீங்க உங்களுக்கான லைஃப் பார்ட்னர சூஸ் பண்ணும்போது, நான் உங்கள விட்டு போய் தானே ஆகணும். அதான் அதுக்காக சீக்கிரமே எல்லாத்தையும் ரெடி பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ யங் மாஸ்டரும் அங்க தான் நிக்கிறான். ஸோ அவன பார்த்ததும், "அன்னைக்கு நீ பண்ணது தப்பு உனக்கு தெரியும் தானே? ஒழுங்கா உன்னோட அம்மாகிட்ட சாரி கேளு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவனுக்குமே கில்ட்டியா தான் இருக்கு. அன்னைக்கு பொய் சொன்னதுனால தான் அம்மாக்கு அடி விழுந்துச்சு அப்படின்ட்டு. ஹீரோயினும் அவன பார்த்துட்டு, "அவன் பொய் சொன்னது தப்பு தான்.
இருந்தாலும் அவன் பயந்து போயிருக்கான். அப்படின்னு நினச்சிட்டு, "நீ சாரிலாம் கேட்க வேண்டாம். எனக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உங்களுக்கு உண்மையாவே என் மேல எந்த கோவமும் கிடையாதாம்மா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல எனக்கு கோவம் இல்ல. பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி பொய்லாம் சொல்லக்கூடாது சரியா? அப்புறம் என்னோட பிளேஸ்க்கு வா. நான் உனக்கு புடிச்ச மாரி குக்கீஸ்லாம் ரெடி பண்ணி தரேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அத கேட்டு யங் மாஸ்டரும் சந்தோஷப்படுறான். "சரிம்மா, நெக்ஸ்ட் உங்களோட பர்த்டே வருதுல்ல, அத நான் உன் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனும் ஹீரோயின அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஹீரோவுக்கு அப்பதான் தெரியுது, ஹீரோயினோட பர்த்டே இப்ப வரப்போகுது போல அப்படின்ட்டு. ஹீரோயினுக்குமே இது புதுசா தான் இருக்கு. ஏன்னா இந்த டைம் லைன்ல ஆல்ரெடி ஒரிஜினல் பொண்ணு செத்து போயிருந்திருப்பா. இப்போ அந்த ரோல்ல தான் ஹீரோயின் இருக்கா. ஓ! அப்போ இனிதான் என்னோட பர்த்டே வரும் போல அப்படின்னு நினைச்சுட்டு, ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் தான் அவளுக்கு குட்டி பையனோட ஞாபகம் வருது. இங்க ஒரு குட்டி பையன் சுத்திக்கிட்டே இருப்பான்ல, அவனுக்கு என்னோட குக்கீஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அவன் எங்க போனான் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோவ பார்த்து, "நீங்க ஒரு குட்டி பையன இங்க பார்த்துருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறா. அவனும் இப்போ எனக்கு அத பத்திலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறான். இவனுக்கு என்னாச்சு? ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ற மாரி தெரியுது அப்படின்னு ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. எங்க ஹீரோயினுக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சதுனால அவளுக்காக நெறைய கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கான். ஆக்சுவலி அவனோட ஸ்டோர் ரூம்ல இதெல்லாம் பொக்கிஷமா வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்ப எடுத்து ஹீரோயினுக்கு பிரசென்ட்டா குடுக்க போறானாம். எல்லாமே யூஸ் பண்ற ஆர்னமெண்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு ஹேர் கிளிப்க்காக அவ அவ்ளோ சந்தோஷப்பட்டான்னா, இவ்ளோ கிஃப்ட்ட பார்க்கும்போது கண்டிப்பா எக்ஸைட் ஆவா. அவளோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். "பிரின்ஸ் இதெல்லாம் ஹீரோயினுக்கு தானே, நான் போய் டெலிவரி பண்ணிறட்டா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல நானே தான் டெலிவரி பண்ணுவேன். அப்போ தான் அவளோட ரியாக்ஷன் என்னால பார்க்க முடியும்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த சைட் மிஸ் ஜியாங்கும் அந்த நியூஸ கேள்விப்படுறா. ஹீரோயினோட பர்த்டேக்கு ஹீரோ பாக்ஸ் நெறைய ஆர்னமெண்ட்ஸ கிஃப்ட்டா குடுக்க போறானாம். அவங்க பர்த்டேயே எல்லாரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ண போறாங்க. அப்படின்னு கேட்டதும் அவ கோவப்படுறா. ஹீரோ எப்பவுமே எனக்கு மட்டும் தான் சொந்தம். அவன நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அங்க யங் மாஸ்டர் வரான். அவன பார்த்ததுமே அவ அடுத்த பிளான் பண்றா. "நீ இப்ப தான் வந்தியா? நான் பேசுனத பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? சாரி லாஸ்ட் டைம் பிரின்சஸ் உன்ன புல்லி பண்ணும்போது, என்னால உன்ன புரொடெக்ட் பண்ண முடியல." அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. "இல்ல மதர் என்ன புல்லி பண்ணல." அப்படின்னு சொன்னா, "நீ அவ பேசுறத நம்பி மயங்காத. அவ உன்கிட்ட ஆக்ட் பண்றா. உன்கிட்ட நல்ல விதமா நடந்து பிரின்ஸ் கூட க்ளோஸ் ஆகணும்னு அவ ட்ரை பண்றா. அதுக்காக தான் உன்கிட்ட அந்த மாரி ஃபேக்கா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றா. "இல்ல அம்மா என்கிட்ட கேரிங்கா தான் நடந்துக்கிறாங்க." அப்படின்னு சொன்னாலும், இவ மேனிபுலேட் பண்ற மாரியே பேசிட்டு இருக்கா. "அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அப்புறம் உன்கிட்ட உண்மையா பாசம் காமிக்கிறது சிஸ்டர் ஜியாங் மட்டும் தான். ஸோ என்ன மட்டும் தான் நீ நம்பணும். அவள நம்பாத." அப்படிங்கிற மாரிலாம் இவ பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பையனுக்கும் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு. மிஸ் ஜியாங்க்கு யங் மாஸ்டர் வச்சு தான் ஹீரோயின பிரிக்க முடியும். அப்புறம் நான் அவனோட ஒய்ஃப் ஆகுறதுக்கும் யங் மாஸ்டர் என்னோட சப்போர்ட்டா இருக்கணும். அப்பதான் நான் நெனச்சது எல்லாமே நடக்கும். அப்படின்னு அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. எங்க ஹீரோனோட பர்த்டேக்கு அவளே கேக் ரெடி பண்ணியிருக்கா. அந்த காலத்துல கேக்லாம் இருக்காது. பட் நான் இங்க வந்து கேக் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே அவள நெனச்சு ப்ரௌடா இருக்கு. அத பார்த்துட்டு ஹெல்ப்பர்ஸும் "இத நம்ம சாப்பிடலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாவும் இருக்கும். ஹீரோ வரட்டும் வெயிட் பண்ணலாம். அவன் வந்த பிறகு கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் மிஸ் ஜியாங் யங் மாஸ்டர் கூட அங்க வரா. "என்ன நீ உன்னோட பர்த்டே செலிப்ரேஷன் கேள்விப்பட்டேன். என்ன ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க." அப்படின்னு அவ சொல்றா. "அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். கண்டிப்பா வருவான்." அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி சர்வன்ட்ஸ் என்கிட்ட வந்து சொன்னாங்க. "ஹீரோ இந்த மேன்ஷன்லயே இல்ல. அப்புறம் எப்படி உன் பர்த்டே பார்ட்டிக்கு வருவாங்க? ஸோ நீ வெயிட் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு." அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. ஹீரோயினும் அத கேட்டு கோவப்படுறா. அவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவன் என்ன மறந்து போயிட்டானா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கோவப்படுறா. அடுத்த பக்கம் ஹீரோவ காமிச்சா, ஹீரோ இந்த பெரிய பாக்ஸ்ல கிஃப்ட் ரெடி பண்ணியிருப்பான்ல, அத தூக்கிட்டு வரான். ஹீரோவோட பர்சனும் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? உங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வெயிட்லாம் நீங்க தூக்கக்கூடாது. நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும், அவன் கேட்காம அவனே வம்படியா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். எங்க ஹீரோயினும் இன்னும் ஹீரோ வரல. அவனுக்காக வெயிட் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைச்சுட்டு, கேக் கட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுக்கு இன்னொரு பெர்சனுக்காக வெயிட் பண்ணணும்? அப்படின்னு கேக் கட் பண்ண போறா. அப்போ யங் மாஸ்டர் அங்க தானே இருப்பான். அவனுக்கும் அந்த கேக்க பார்த்து கொஞ்சம் டெம்ப்டிங்கா இருக்கு. "நீ சாப்பிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில போய் குடுத்தா, "இல்ல நீ இதெல்லாம் வாங்கி சாப்பிடாத. இத விட நான் பெட்டரா உனக்கு நெறைய டெலிகேசிஸ் வாங்கி தரேன்." அப்படிங்கிற மாரி மிஸ் சியாங் சொல்றா. ஆனா யங் மாஸ்டருக்கும் அத பார்த்து ஆசையா இருக்கு. "நீ ஒரு பீஸ் சாப்பிட்டு போ.
இத நீ வேற எங்கேயுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுக்க, அவனுமே கையில வாங்குறான். ஆனா மிஸ் ஜியாங்க்கு அது பிடிக்கல. அத கீழ தட்டி விட்டு கால வச்சு மிதிக்கிறா. இதுதான் வாங்காதன்னு சொன்னேன்ல. இதெல்லாம் நல்லா இருக்காது. அவ குடுக்குற பொருள் எதையுமே நீ வாங்கி சாப்பிடக்கூடாது. நான் தரத மட்டும் நீ சாப்பிட்ட. அதான் உனக்கு நல்லது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ற மாரி பேசுறா. அத கேட்டு யங் மாஸ்டருக்குமே அவ கூட இருக்கிறது பிடிக்கல. நான் எங்க அம்மா கூட இருந்து நான் அவங்களோட பேர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன். உங்க கூடலாம் வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ மிஸ் ஜியாங்கும் கோவமா அங்கேருந்து போறா. இங்க பையன் தான் இருக்கான்ல, ஸோ அவன் கூட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோனும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றா. என்ன ஹீரோ சொன்ன மாதிரி வரவே இல்ல. அவனுக்காக வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு ஹீரோ நினைச்சு திட்டிட்டு இருக்கா. டோர் நாக் பண்ற சத்தம் கேக்குது. ஸோ வந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே போனா, அங்க பாக்ஸ் நிறைய கிஃப்ட் இருக்கு. பக்கத்துல குட்டி பையன் நிக்கிறான். ஸோ ஹீரோ மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான் போல. ஸோ இப்ப அவன பார்த்துட்டு, "நீ எப்படி இதெல்லாம் கொண்டு வந்த?" அப்படின்னு கேட்டா, "இதெல்லாம் என்னோடது தான். உன்னோட பர்த்டே கிஃப்ட்டா நான் குடுக்குறேன்." அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ இந்த பையன் பெரிய ரிச்சான ஃபேமிலிய சேர்ந்தவனா இருப்பானோ? எப்படியும் ஒரு நாள் நான் ஹீரோ டிவோர்ஸ் தான் பண்ண போறேன். இப்போ இவங்க அப்பா வேற ரிச்சுன்னு தெரியுது. நான் ஏன் இவன மேரேஜ் பண்ணிக்க கூடாது? அப்படின்னு நினைச்சிட்டு, இப்ப அந்த குட்டி பையன்கிட்டயும், "உங்க அப்பா ரிச்சான பெர்சனா? அவங்க சிங்கிளா இருக்காங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அத கேட்டு ஹீரோ கோவப்படுறான். "என்ன நீ மொறைக்கிற? நீ சின்ன பையன் தானே! இவ்ளோ சீரியஸா ஏன் ஃபேஸ வச்சுக்கிற?" அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்குள்ள மறுபடியும் ஹீரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போறான். ஸோ குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடுறான். "என்ன இவன் எப்ப பார்த்தாலும் வர்றான், அப்புறம் சடனா ஓடி காணாம போயிடுறான்" அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டு போறா. அந்த குட்டி பையனும் ஓடி போய் ஒரு டப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்கேருந்து இப்போ ஹீரோ எந்திரிக்கிறான். அதுவும் ஷர்ட் போடாம இருப்பான். மூஞ்சி ஃபுல்லா முடியா கிடக்கும். ஹீரோயினும் அத பார்த்துட்டு, "ஐயோ! பேய் பேய்ன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. "ஒழுங்கா பாரு நான் தான்" அப்படின்னு சொன்னா, "ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "நான் இங்க குளிச்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "என்னோட பிளேஸ்க்கு பக்கத்துல வந்து குளிச்சுட்டு இருந்தீங்களா? அப்புறம் ஏன் ட்ரெஸ் பண்ணாம நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, "குளிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ட்ரெஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அந்த டைம் ஹீரோயின் பேசுற சத்தம் கேட்டு வெளிய இருந்து, "என்னங்க சத்தம்?" அப்படின்னு கேட்க, "இங்க பிரின்ஸ் தான் வந்திருக்காங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்குள்ள ஹீரோ அவளோட வாய மூடுறான். ஏன்னா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா, "இவன் ட்ரெஸ் பண்ணாம நிக்கிறான்ல, எம்பரசிங் ஆயிரும்" அப்படின்னு அவளோட வாய மூடுறான். அப்பவும் ஹீரோயின் கைய தட்டி விட, ஹீரோ அவள கிஸ் பண்ணி ஆஃப் பண்றான். ரூம்க்கு கூட்டு வந்துட்டான். ஆனா ஹீரோயின் கோவமாவே பேசிட்டு இருக்கா. "உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க?" அப்படின்னு கேட்டா, "பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு வருவேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க வந்தீங்களா? உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி பார்த்து நான் ஏமாந்தது தான் மிச்சம்" அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. அது வந்து அப்படின்னு ஹீரோ எக்ஸ்கியூஸ் சொல்லலான்னு பார்த்தா, "என்ன அது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா டிவோர்ஸ் குடுத்துருங்க. அப்புறம் நீங்க உங்க வழிய பார்த்து போயிரலாம். நான் என் வழிய பார்த்து போயிருவேன்" அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. "எதுக்கு இப்போ டிவோர்ஸ் பத்தி பேசுற? அப்ப என்ன விட்டு பிரியணும்னு நீ ஆசைப்படுறியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, நான் உங்கள விட்டு பிரியணும்னு தான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்கீங்க? கண்டிப்பா வேற ஒரு பொண்ணோட ரூம்ல இருந்து தான் நீங்க வெளிய வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நான் உங்களோட ஒய்ஃபா அங்க இருக்கணும்? எனக்கு டிவோர்ஸ் குடுத்தா நான் இங்கேருந்து போயிருவேன்" அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் கோவமா, "உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும்? கண்டிப்பா குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துடுறான். அவனுக்கு கோவம் வந்ததுக்கே காரணம் ஹீரோயின் டிவோர்ஸ பத்தி பேசினது தான். நான் ஏன் அவ டிவோர்ஸ பத்தி பேசுனதுன்னு கோவப்பட்டேன்? ஒருவேளை எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். எங்க ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஒரு ஃபன்னான பிளேஸ்க்கு போறா. மேல் மாடல்லாம் அங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ வாங்க வாங்கன்னு போறதுக்குள்ளயே வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அங்க, "நான் ஒரு பிரின்சஸ். ஸோ எனக்கு பெஸ்ட்டான மென் தான் அரேஞ்ச் பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடலாம் வாங்கன்னு" உள்ள கூட்டு போறாங்க. அங்க ஹீரோயினுக்கு சர்வ் பண்றதுக்காக நெறைய மென் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ மேல உள்ள கோவத்துல தான் வந்திருப்பா. "நான் ஏன் அவனுக்காக ஃபீல் பண்ணணும்? அவனுக்கு நெறைய பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னா, என்ன சுத்தியும் தான் நெறைய மென் இருக்காங்க" அப்படின்னு அவ அங்க ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் சடனா அங்க குட்டி பையன் வரான். இங்க உள்ள மென்னெல்லாம் பார்த்துட்டு, "நீங்களாம் அவள விட்டு தள்ளிருங்க" அப்படின்னு கத்துறான். "என்னடா குட்டி தம்பி கியூட்டா இருக்க" அப்படின்னு கன்னத்த பிடிச்சு கிள்ளுனா, "ஒழுங்கா கைய எடுத்துரு, இல்ல கைய உடைச்சிருவேன்" அப்படின்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவன பார்த்துட்டு, "எப்படிடா இங்க வந்த? சரி நான் ஆள கூப்பிட்டு உன்ன ரிட்டர்ன் அனுப்ப சொல்றேன்" அப்படின்னு சொன்னா, "இல்ல நான் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு ஹீரோ அடம் பிடிக்கிறான். "ஆமா, நான் இப்ப குட்டி பையனா தானே இருக்கேன். என்னோட சார்மிங்க யூஸ் பண்ணி நான் ஹீரோயின இங்கேருந்து கூட்டிட்டு போயிரணும்" அப்படின்னு அவன் பிளான் பண்றான். அதுக்கேத்தாப்புல ஹீரோயின் கிட்டயும், "நான் தனியாலாம் யார் கூடயும் போக மாட்டேன். நான் உங்க கூட தான் வருவேன். நீங்க என் கூட வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கம்பல் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் குட்டி பையனாச்சே,
சரி அவன இந்த மாரி பிளேஸ்லலாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு, சரி நம்ம போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த டைம் பார்த்து ஹீரோட ஆட்களும் வராங்க. அவங்க இந்த குட்டி பையன தேடி தான் வந்திருப்பாங்க. அது ஹீரோவாச்சே! ஸோ அவனுக்கு எதுவும் நடந்துறக்கூடாதுன்னு பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க. இப்ப அவன பார்த்ததும், "நீ பிரின்ஸ் கூட தானே எப்பவுமே இருப்ப. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "பிரின்ஸ் தான் உங்களோட சேஃப்டிக்காக எங்கள அனுப்புனாங்க." அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். "என்ன சேஃப்டி? அவனுக்கு தான் என் மேல கொஞ்சம் கூட கேரிங்கே இல்லையே! அப்புறம் ஆள் அனுப்பி என்ன வேவு பார்க்குறானா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறா. இப்போ குட்டி பையன வீட்டுக்கு கூட்டு வந்து 2 பேரும் சேம் பெட்ல படுத்து தூங்குறாங்க. ஹீரோ மறுபடியும் நைட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். இங்க காலைல ஹீரோயின் முழிக்கும்போது, "என்ன பக்கத்துல பெருசா ஏதோ இருக்கே!" அப்படின்னு டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவ பார்த்ததும், "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, "நான் உன்னோட ஹஸ்பண்ட். உன் ரூம்ல நான் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுறான். இங்க ஒரு குட்டி பையன்லாம் இருந்தான். அவன் சடனா எங்க போனான்? அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோ இப்ப அவள பிடிச்சுட்டு, "வெயிட் பண்ணு. நான் உன்கிட்ட பேசணும். நான் உன்னோட பர்த்டே பார்ட்டிய மிஸ் பண்ணதுக்காக சாரி. எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால தான் என்னால உன் பர்த்டே பார்ட்டிய அட்டெண்ட் பண்ண முடியல. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். அது என்னோட ஃபால்ட் தான். ஸோ பர்த்டே பார்ட்டிய மிஸ் பண்ணதுக்கு பதிலா நான் உனக்கு வேற ஏதாவது பண்ணுவேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ ஹீரோயினும் அப்போ ஓகே அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ அவள கிஸ் பண்றான். 2 பேரும் பேட்சப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மேட்டர மிஸ் ஜியாங்கும் கேள்விப்படுறா. ஹீரோ கிட்ட அவ க்ளோஸ் ஆகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம யங் மாஸ்டரும் இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலி ஆகலான்னு ட்ரை பண்றாங்களா? ஹீரோ எனக்கு மட்டும்தான். அவளோட பிளேஸ் என்னங்கிறத அவ மறந்துட்டா. அவளுக்கு நான் அத புரிய வைக்கிறேன் அப்படின்னு அடுத்து ஒரு பிளான் பண்றா. இங்க ஹீரோயின்ட்ட யங் மாஸ்டரோட மெய்ட் வந்து சொல்லியிருக்கா. யங் மாஸ்டர் உங்க கூட சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னதுனால ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போறா. அங்க போய் பார்த்தா யங் மாஸ்டர் இன்னும் வரல. அதனால ஹீரோயினும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே சாப்பிடலாம் ஏதாவது ஆர்டர் பண்ணி அப்படின்ட்டு ஃபுட் ஆர்டர் பண்றா. கூடவே உங்ககிட்ட உள்ள பெஸ்ட்டான ஒயினை கொண்டு வாங்க அப்படின்னு அங்க உள்ள ஒர்க்கர்ட்ட சொல்றா. அந்த ஒர்க்கரும் போயிட்டு எடுத்துட்டு வரான். ஆனா அந்த ஒயின்ல ட்ரக் ஆட் பண்றான். ஹீரோயின் அங்க வந்து சர்வ் பண்ண பிறகு எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஒயினை குடிச்சது அவளுக்கு மயக்கமா இருக்கு. அங்கேயே மயக்கம் போட்டுடுறா. அடுத்து இப்ப அந்த ஒர்க்கர் வெளியே போயிட்டு 2 மென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அவங்கள கூப்பிட்டு, "உங்களுக்கான ஒர்க் என்னங்கிறது தெரியும்ல. இத பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது." அப்படின்னு அவங்க 2 பேரையும் உள்ள அலோவ் பண்றான். இதெல்லாமே மிஸ் ஜியான் கூட பிளான் தான். இங்க ஹீரோ ஆல்ரெடி ஹீரோனோட பர்த்டே பார்ட்டிய மிஸ் பண்ணதுக்காக காம்பன்சேட் பண்றேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. அதுக்காக கேபிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கான். அவங்க கூட உள்ள பர்சனும், "இவ்வளோ திங்ஸ வைக்கிறதுக்கு கூட அங்க இடம் கிடையாது." அப்படின்னு சொன்னா, "அப்போ பிரின்சஸ்க்கு இன்னொரு ரூம் ரெடி பண்ணுங்க. நான் குடுக்குற கிஃப்ட் எல்லாம் அங்க வைக்கிறதுக்கு." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அங்க இப்ப மிஸ் ஜியான் கூட சர்வெண்ட்ட பார்க்குறாங்க. இது மிஸ் ஜியான் கூட சர்வெண்ட் ஆச்சே! இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படின்னு பார்க்கும்போது, அவ அந்த ஒர்க்கர் கிட்ட வேலையெல்லாம் கரெக்ட்டா முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு காசு குடுக்குறா. ஸோ எல்லாமே பக்காவா முடிஞ்சிரும். ஆல்ரெடி 2 ஸ்ட்ராங்கான மென்ன உள்ள அனுப்பியிருக்கேன். ஸோ எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் கிளீனா முடிஞ்சிரும் அப்படின்னு அவனும் சொல்றான். இத கேட்கும்போதே ஹீரோ கெஸ் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு தான் ஏதோ ஆபத்து அப்படின்ட்டு. இங்க ஹீரோயின் மயக்கம் போட்டிருப்பாள்ல, அவகிட்ட அந்த 2 மேனும் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோ கதவ உடைச்சுட்டு உள்ள போறான். அங்க போய் எல்லாரையும் அடிச்சுட்டு, இப்போ ஹீரோயின் ஹெல்ப்னா, அவ ட்ரக் பண்ணதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்றா. எனக்கு ரொம்பவே ஹார்ட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. இரு டாக்டர கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, இல்ல என்ன விட்டு போகாத அப்படின்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்கா. நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் ஹஸ்பண்ட் என்ன விட்டு போகாத அப்படின்னு சொல்றா. ஸோ ஹீரோ அங்க ஹீரோயின் கூட ஒண்ணா இருக்கான். இங்க சர்வெண்ட் மிஸ் ஜியாங்கிட்ட போயி மேட்டர்லாம் ஓகே. அவங்க பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த டைமுக்கு போய் மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் கையும் களவுமா அவங்கள போய் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேடம் கிட்ட போய் பேசுறா. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். பிரின்சஸ் ஒரு ஹோட்டல்ல 2 மென் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல, அத கேட்டு மேடமும் கோவப்படுறாங்க. இவ என்ன இவ்ளோ ஒரு ஷேம்லெஸ் வுமன் ஆயிட்டா அப்படின்ட்டு இப்போ கோவமா அங்க போறாங்க. ஹீரோ இப்போ மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆற மாரி தெரியுது. ஸோ அங்கேருந்து ஓடுறான். இங்க மேடம், ஜியா அங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது, ஹீரோயின் மட்டும் அந்த பெட்ல படுத்திருக்கா. அதுவும் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கலஞ்சு போயிருக்கு. அத பார்த்து மேடம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட ஷேமே கிடையாதா?
உன்னை என் வீட்டு மருமகளாக்குனதுக்கு நான் என்னலாம் நீ பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே மோசமா திட்டுறாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்றா. இன்னுமே அவளுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப அவள இழுத்துட்டு போய் அவளுக்கு பனிஷ்மென்ட் குடுக்க போறாங்க. "நீ இதுவரைக்கும் என்னலாமோ பண்ணிக்கிட்டு இருந்த? எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு. இப்ப என் ஃபேமிலியோட மானத்தையே வாங்க பார்த்துட்ட." அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. ஹீரோயினுக்கு பனிஷ்மென்ட் குடுக்க போறாங்க. ஹீரோ இப்ப குட்டி பையனா இருக்கான். அவன் அங்க போய் பேச போலான்னு பார்க்குறான். ஆனா ஹீரோட பர்சன், "நீங்க அங்க போனாலும் எதுவும் மாறப் போறதில்ல. ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த சைஸ்ல இருக்கும்போது நீங்க சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க." அப்படின்னு அவன் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க மேடம் ரொம்பவே கோவமா ஹீரோயின அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும், "நான் தான் ஹோட்டலுக்கு போனதுக்கு காரணம் யங் மாஸ்டரோட மெய்ட் தான். அவ தான் என்கிட்ட வந்து சொன்னா, யங் மாஸ்டர் அந்த ஹோட்டலுக்கு என்ன இன்வைட் பண்ணாங்கன்னு. அதுக்காக தான் நான் அங்க போனேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு, "நான் ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆச்சு. அதுக்கு பிறகு நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ யங் மாஸ்டரா திங்க் பண்ணி பார்க்கும்போது, நான் அம்மாவ சாப்பிடுறதுக்காக வெளிய கூப்பிடல. அப்புறம் என்னோட மெய்டும் என் கூட இல்ல. மிஸ் ஜியாங் தான் எக்ஸ்கியூஸ் சொல்லி என்னோட மெய்ட கூட்டு போனாங்க. மேபி இதெல்லாம் அவங்களோட பிளானா இருக்குமோ! அம்மா அதில மாட்டிக்கிட்டாங்களோ! அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசிக்கிறான். "நீ உன்னோட ஷேம்லெஸ்ஸான ஆக்ட்ட மறைக்கிறதுக்காக சும்மா தேவையில்லாத எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாத. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? உன் ட்ரெஸ் எவ்வளோ கேவலமா இருந்தது. அங்க என்ன நடந்துச்சுங்கிறதே உனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கத்துறாங்க. "ஆமா, நாங்க வரும்போது நீ என்ன கோலத்துல இருந்த? நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. ஹீரோயினுக்கும் பிரின்ஸுக்கும் இன்னும் மேரேஜ் கன்சுமேஷன் நடக்கலல்ல. ஸோ என்ன விர்ஜினா இருக்காளான்னு செக் பண்ணி பார்த்தாலே, அவ சொல்றது உண்மையா? இல்ல பிரின்ஸ்க்கு அவ துரோகம் பண்ணியிருக்காளா? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்ட்டு அவ சொல்றா. ஸோ மேடமும் வெட் நர்ஸ கூப்பிட்டு ஹீரோயின கூப்பிட்டு போய் செக் பண்ண சொல்றாங்க. இங்க ஹீரோ குட்டி பையனா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவனால இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. நாங்க போலனா ஹீரோயினுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? யாராலயும் அவளோட இன்னசென்ஸ ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படின்னு அவன் நார்மல் ஃபார்ம்க்கு வர்றதுக்காக அவனுடைய எஃபர்ட்லாம் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். "பிரின்ஸ், நீங்க இப்படி தனியா மெடிசின் எதுவுமே இல்லாம இப்படி ட்ரை பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிரும். நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஹோட்டல்ல பிடிச்ச மென்ன இழுத்துட்டு வரேன். அவங்கள வச்சு ஹீரோயினோட இன்னசென்ஸ ப்ரூவ் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஹீரோயின செக் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அவ விர்ஜின் இல்ல அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்ப என்ன சொல்லப் போற? அப்போ நீ வேற மேன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது உண்மைதானே? நீ பிரின்ஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்க. இப்பவே உன்னை ஆன்செஸ்டர் ஹாலுக்கு இழுத்துட்டு போய் அங்க உனக்கான பனிஷ்மெண்ட்ட குடுக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்றாங்க. ஹீரோயினும் அப்பதான் திங்க் பண்றா. என்னோட விர்ஜினிட்டி இழந்துட்டேன்னா, அப்போ ஹஸ்பண்ட் நான் பேசுனது ஹீரோ தானா? அது என்னோட ட்ரீம் கிடையாதா? அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அப்போ ஹீரோ தான் என் கூட இருந்திருக்கான் அப்படின்னு அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டு, என்னோட விர்ஜினிட்டி இல்லைன்னா அதுக்கு நான் என்னோட மேன் கூட தான் சீட் பண்ணங்கிற அவசியம் கிடையாது. நான் கூட இருந்தது பிரின்ஸ் கூட தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா நாங்க நம்புவோம்னு நினைக்கியா?" அப்படின்னு மேடம் கேட்குறாங்க. மிஸ் ஜியாங்கும், "ஆமா, அந்த ஹோட்டல்ல நீ மட்டும் தான் இருந்த. அப்படியே பிரின்ஸ் உன் கூட இருந்தாங்கன்னா அவங்கள எங்க?" அப்படின்னு அவ கேட்குறா. "அதே தான் நானும் கேட்குறேன். நீங்க என்ன மட்டும் ப்ளேம் பண்றீங்களே. இப்போ பிரின்ஸ கூப்பிட்டு வந்தா அவன கொஸ்டின் பண்ணுங்க. யார் என் கூட இருந்ததுங்கிறத அவன் கன்ஃபார்ம் பண்ணுவான்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ பண்ற தப்பையும் பண்ணிட்டு உனக்காக பிரின்ஸ கூட்டு வரேன்னு சொல்றியா? நீ உன்னோட தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல." அப்படின்னு சொல்லி இப்போ டார்ச்சர் ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அந்த பையனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "பாட்டி, அம்மாவ எதுவும் பண்ணாதீங்க பாட்டி" அப்படின்னு அவன் கெஞ்சுறான். இப்போ ஹீரோயின பிடிச்சிருக்கிறவங்களையும் போய் தள்ளி விட்டுட்டு இருக்கான். "எங்க அம்மாவ யாரும் தொடாதீங்க" அப்படின்ட்டு. "என்ன எல்லாரும் பார்க்குறீங்க? பிரின்ஸ் இங்கேருந்து கூட்டு போங்க" அப்படின்னு மிஸ் ஜியாங் சொல்றா. அந்த பையனும் ஹீரோயினுக்காக பேசுறான். "அம்மாவ எதுவும் பண்ணாதீங்க பாட்டி. நான் இனி நல்ல பையனா இருப்பேன். ஒழுங்கா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். ஒபீடியன்ட்டா இருப்பேன்" அப்படின்லாம் சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். "நீ யங் மாஸ்டர் வேற உன் பக்கத்துல இழுத்து வச்சிருக்கியா? அவன் இங்க இருக்கக்கூடாது. அவன உடனே ரூம்க்கு கூட்டு போங்க. இவளுக்கான பனிஷ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க" அப்படின்னு மேடம் சொல்றாங்க. ஸோ அவளோட ஃபிங்கர்ஸ்ல மாட்டி விட்டு அத டைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு விரல் ரொம்பவே வலிக்குது. இருந்தாலும் அவ தப்பே பண்ணல. எதுக்கு ஒத்துக்கணும்? அப்படின்னு வாயே தொறக்க மாட்டேங்கிறா. மிஸ் ஜியாங்கும், "நீ உண்மைய ஒத்துக்கோ. நீ தப்பு பண்ணத ஒத்துக்கிட்டனா, உனக்கான குயிக் டெத் கிடைச்சிரும். இல்லன்னா நீ டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியது இருக்கும்" அப்படின்னு அவ சொல்றா. மேடம் அவளோட தப்ப ஒத்துக்கிற வரைக்கும் அவளோட டார்ச்சர ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அவ பண்ணாத தப்ப ஒத்துக்கிறதா இல்ல. இங்க ஹீரோ மறுபடியும் உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். "பிரின்ஸ், நீங்க இப்படி பண்ணாதீங்க. அது உங்களோட உடம்புக்கு ஆபத்தா முடிஞ்சிரும்" அப்படின்னு சொன்னா, "நீ சொன்ன மாதிரி ஆட்கள கூட்டு வரல. இனியும் என்னால வெயிட் பண்ண முடியாது. அவள அங்க ஹர்ட் பண்றாங்க" அப்படின்னு ஹீரோ ட்ரை பண்றான். அவனோட சொந்த முயற்சியில திரும்பவும் பழைய ஃபார்முக்கு வரான். இப்ப அங்க வந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்றான். மேடம் ஹீரோவ பார்த்ததும், "பிரின்ஸ், நீ நல்ல நேரத்துக்கு வந்த.
உன் பொண்டாட்டி உனக்கு பின்னாடி என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? அவளுக்கான பனிஷ்மெண்ட் நீ தான் குடுக்கணும். உனக்கு பின்னாடி அவ மத்த மேன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. உன்ன சீட் பண்ணிட்டு இருந்திருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சொல்றாங்க. "நீங்க பிரின்சஸ் பண்ண தப்புக்காக ஆன்செஸ்டர் முன்னாடி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கணும். அப்பதான் மேன்ஷன்ல பார்க்குற மத்தவங்க எல்லாருக்குமே அது மாடலா இருக்கும்." அப்படின்னு மிஸ் ஜியாங்கும் சொல்லிட்டு இருக்கா. "அவ ஹோட்டலுக்கு போனா ஓகே. அவ கூட இருந்தது நான் தான். அதுக்கும் அவளுக்கு பனிஷ்மெண்ட் குடுப்பீங்களா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "என்னது நீ தான் அங்க இருந்தியா?" அப்படின்னு அம்மா ஷாக் ஆகுறாங்க. "இல்ல அது இம்பாசிபிள்" அப்படின்னு மிஸ் ஜியாங் சொல்றா. "என்ன இம்பாசிபிள்? அது எப்படி நீ சொல்ற? அப்போ நீ தான் அங்க 2 மென்ன சூஸ் பண்ணியா அவளுக்குன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். "இல்ல, இல்ல எனக்கு எதுவும் தெரியாது" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஆல்ரெடி பிடிச்சு வச்சிருப்பான்ல, அந்த ஆட்கள எடுத்துட்டு வரான். இப்ப அவன்கிட்ட "உனக்கு காசு குடுத்து இத பண்ண சொன்னது யாரு?" அப்படின்னு கேட்க, அவன் இப்போ மிஸ் ஜியாங் கூட மெய்ட தான் கை காமிக்கிறான். "இவ தான் எனக்கு காசு குடுத்து பிரின்சஸ்க்கு 2 மேன் அரேஞ்ச் பண்ண சொன்னா. அவங்கள ட்ரக் பண்ண சொன்னது இவ தான்." அப்படின்னு அவள பார்த்து கை நீட்டுறான். மிஸ் ஜியாங்க்கு இதனால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுல்ல. "ஸோ இந்த மாரி காரியத்த நீ எப்படி பண்ணலாம்?" அப்படின்னு மெய்ட திட்டுறா. அவளும் "அவங்க எப்பவுமே உங்கள புல்லி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த கோவத்துல தான் இந்த மாரி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றா. "நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மாரி மோசமான காரியத்த நீ பண்ணியிருக்க கூடாது. இதனால பிரின்சஸ் உயிரே போயிருந்திருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ நல்லவ மாத்தி பேசிட்டு இருக்கா. அடுத்து மேடம் கிட்டயும் "நான் தான் என்னோட மெய்ட ஒழுங்கா டிசிப்ளின் பண்ணாம போயிட்டேன். அதான் அவ இந்த மாரி பண்ணிட்டா, என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு அவங்க கிட்டயும் சாரி கேட்குறா. ஹீரோவும் அதுக்கு "ஒவ்வொரு டைமும் நீ மெய்ட டிசிப்ளின் பண்ணாம போறதுக்கெல்லாம் என்னோட பிரின்சஸ் பனிஷ்மெண்ட் வாங்கணுமா?" அப்படின்னு அவனும் கோவப்படுறான். "இது எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது. எல்லாம் மெய்டோட தப்பு தான். அந்த தப்பு பண்ண எல்லாரையும் இழுத்துட்டு போய் அவங்கள மர்டர் பண்ணுங்க. அதுதான் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்" அப்படின்னு மேடம் சொல்லிடுறாங்க. சர்வன்ட்டும் போகும்போது மிஸ் ஜி அங்கேயே பார்த்துட்டு போறா. பட் அவளால என்ன பண்ண முடியும்? அவ உயிர் தப்பிச்சது பெருசு அப்படின்னு அவ பயத்துல நிக்கிறா. இங்க ஹீரோனோட கையில காயம் பட்டிருக்கும்ல, அதனால ஹீரோ அவள தூக்கிட்டு போறான். இவ்ளோ கஷ்டப்பட்டு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கடைசி நேரத்துல எல்லாமே மாறிப்போச்சு. அவளோட லக்கால அவ எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு ஜியாங் கோவமா இருக்கா. ஹீரோனோட காயத்துக்கு அவன் தான் காரணம்னு கில்ட்டியா ஃபீல் பண்றான். இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோனுக்கு ஃபீவர் இருக்கு. கூடவே கொஞ்சம் காயம்லாம் இருக்கு. இது லைஃப் த்ரெட்டனிங்லாம் கிடையாது. பட் அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட்டும், மெடிசனும் ரொம்பவே முக்கியம். அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. "சரி நீ கூட போயிட்டு மெடிசின் வாங்கிட்டு வந்துரு" அப்படின்னு ஆள் அனுப்புறான். ஹீரோயின் இன்னும் அன்கான்சியஸ்ல தான் இருக்கா. அடுத்து மிஸ் ஜியாங்க காமிச்சா அவ அடுத்த பிளான போட்டுட்டு இருக்கா. ஆல்ரெடி இவளோட மெய்ட் அவ தான் தப்பு பண்ணதா ஒத்துருப்பாள்ல. அதுக்கு காரணம் என்னன்னா மிஸ் ஜியாங் அந்த பொண்ணோட ஃபேமிலிய வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. "நீ இத ஒத்துக்கலன்னா உன்னோட ஃபேமிலிய கொன்னுருவேன்னு." அதுக்காக தான் அந்த மெய்ட் பழியேத்திருந்திருப்பா. இப்போ ஹீரோக்கு என் மேல கொஞ்சம் டவுட் இருக்கும். ஆனாலும் நான் சும்மா இருக்க முடியாது. அவன் ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆயிட்டே இருந்தா எனக்கு அப்புறம் சான்ஸே இல்லாம போயிரும். ஸோ பயந்துகிட்டு எதையும் பண்ணாம இருந்தா எனக்கு சான்ஸே இல்லாம போயிரும். அப்படின்னு அவ அடுத்து ஒரு பிளான் வச்சிருக்கா. அதுக்காக ஒரு பொண்ண கூப்பிட்டுருக்கா. இவ யாருன்னா ஹீரோனோட சிஸ்டர். அவள இப்ப மேன்ஷனுக்கு கூப்பிட்டு வந்து அவள வச்சு இவ நினைக்கிறத பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயினுக்கு இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அவளே இப்பதான் பெட்டரா ஃபீல் பண்றா. "உங்கள பிரின்ஸ் தான் ஃபுல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிட்டது" அப்படின்னு அங்க உள்ள மெய்டும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இப்போ நெறைய கிஃப்ட்டோட வந்திருக்கான். எல்லாமே ஹீரோயினுக்கு தான். "உன்னோட பர்த்டே நான் மிஸ் பண்ணிட்டேன்ல. அன்னைக்கு நான் உனக்கு எந்த கிஃப்ட்டும் குடுக்க முடியல. ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. "எல்லாத்தையும் அந்த சைடுல கொண்டு போய் வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கிஃப்ட்டையே பார்த்துட்டு இருக்கா. "என்ன எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் "ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றா. "இன்னைக்கு டே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வெளிய போலாமா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் சரின்னு சொல்றா. இப்போ யங் மாஸ்டர் கூப்பிட்டு வந்திருக்கான். அவன பார்த்து தான் ஹீரோயின் அவன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பான். "இவன் தான் அவனோட குக்கீஸ டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதான் கூப்பிட்டு வந்தேன்" அப்படின்னு சொன்னா, "எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைதான். இருந்தாலும் நீ கேட்டுட்டல்ல, கண்டிப்பா அம்மா உனக்காக பண்ணி தரேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா யங் மாஸ்டர் அத கேட்கவே இல்ல. ஹீரோ தான் அவனுக்காக கேட்டுட்டு இருக்கான். "என்ன இது நம்ம கேட்கவே இல்லையே" அப்படின்னு இங்க சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அந்த டைம் "நீ அவனுக்கு செஞ்சு குடுக்குறல்ல, அப்படியே எனக்கும் வேணும்" அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஹீரோயினும் "சின்ன பையனுக்காக பண்ண போறேன், அதுல போய் போட்டி போடுவீங்களா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "ஆமா அவனுக்கு பண்றல்ல, அப்படியே எனக்கும் வேணும். நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு அவன் கொஞ்சம் பொசசிவா ஃபீல் பண்றான். இங்க அடுத்து 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனோட சிஸ்டர் அங்க வரா. அவ ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர். இப்போ ஹீரோயின் அங்க பார்த்தா சிஸ்டர் அப்படின்னு வந்து பேச வரா. ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்டோரி படி ஹீரோயின் இந்த டைம்ல அவ இறந்திருப்பாள்ல. அதுக்கு பிறகு இந்த சிஸ்டர் மேன்ஷனுக்கு வந்து ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவள பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஸோ இவங்க 2 பேரும் தான் பேரா இருந்திருப்பாங்க.
இப்போ ஹீரோயின் அவள பார்த்ததுமே இன்செக்யூரா ஃபீல் பண்றா. எப்படியும் பார்த்ததும் ஹீரோக்கு இவள தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி அவ நெனச்சுக்கிறா. சிஸ்டரும் வந்து ஹீரோவ பார்த்து, "நீங்க தான என்னோட பிரதர் இன் லவ்வா? என்னோட சிஸ்டர் ஒரு லவ்விங்கான மேன மேரேஜ் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அது நீங்க தானா?" அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அத பார்த்து கோவமா வருது. "ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்ல, அதனால நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு அங்கருந்து யங் மாஸ்டர கூப்பிட்டு அவ கிளம்பிட்டா. பின்னாடி ஹீரோ கைய தட்டி விட்டு கிளம்புறான். என்ன இவ ஒரு பொண்ணு வழிய வந்து நானே பேசுறேன். ஆனா, இந்த மாதிரி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போறான். ஹீரோயின்ட்ட இருக்கிறது அப்படி என்னது என்கிட்ட இல்லாம இருக்கு. கண்டிப்பா என்னால இவன கரெக்ட் பண்ண முடியும். அப்படின்னு அவ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப அப்செட்டா ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா. நான் எதுக்கு இப்ப அவன் மேல கோவப்படணும்? ஸ்டோரி படி எப்படியும் ஹீரோக்கா அவள தான் பிடிக்கும். ஸோ இத நினைச்சா நான் ஃபீல் பண்ண தேவையில்ல. எப்படியும் நாங்க 2 பேரும் பிரிய தான் போறோம். நான் டிவோர்ஸ் வாங்கிட்டா அவன விட்டு ஃப்ரீ ஆயிருவேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தனியா நின்னு பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்க வரான். "நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம ஏன் டிவோர்ஸ் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, "உங்களுக்கு என் தங்கச்சிய பிடிச்சிருக்கு. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "உனக்கு ஏன் அப்படி தோணுது?" அப்படின்னு கேட்டா, "அவ என்ன விட அழகா இருக்கா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அவள பிடிக்கும் தானே? அவ நல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் உங்களுக்காக பண்ணிட்டு வந்திருக்கா." அப்படின்லாம் சொல்ல, "அவ என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்திருக்கா? ஷோ ஆஃப் பண்ற மாரி வந்திருக்கா. இந்த மாரி பொண்ணுங்களெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது." அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கன்வின்சிங்கா இல்ல. "எனக்கு ஒண்ணு தான் பிடிச்சிருக்கு. அது உனக்கு தெரியாதா? இன்னுமே உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியலையா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் ஆன்சர் பண்ணாம நிக்கிறா. ஹீரோ இப்ப அவள கிஸ் பண்றான். "நீ ஆன்சரே பண்ணாட்டினாலும் உனக்கு பனிஷ்மென்ட் உண்டு." அப்படின்ட்டு. அடுத்து அவகிட்ட, "எதுக்கு உன் சிஸ்டர் வந்த பிறகு நீ எதுவும் ஜெலஸா ஃபீல் பண்றியா?" அப்படின்னு கேட்டா, அவ "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதே." அப்படின்னு சொல்றா. "எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் தெரியுது. ஆனா நீ இன்செக்யூரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு அவள சுத்தமா பிடிக்கல. நான் உன்ன தான் லவ் பண்றேன். நீ தான் என்னோட ஒரே லவ்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ண போறான். அந்த டைம் ஹீரோட ஆள் வந்துட்டான். "உங்களுக்கு வேலை இருக்கும். ஸோ நீங்க அத போய் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து அனுப்பி விடுறா. ஹீரோயினுக்கும் இப்போ கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு. ஸோ ஹீரோக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அடுத்த பக்கம் இப்போ சிஸ்டர காமிச்சா, மிஸ் ஜியாங் அவ மேல கோவத்துல இருக்கா. "உனக்கு சின்ன டாஸ்க் குடுத்தேன். அத கூட பண்ண முடியாதா? ஒரு மேன செட்யூஸ் பண்றது கூட தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள பார்த்து திட்டிட்டு இருக்கா. சிஸ்டரோட மிஷன் ஹீரோவ செட்யூஸ் பண்றது. அத அவளால ஒழுங்கா பண்ண முடியாம போயிருச்சு. ஸோ இதான் உனக்கு ஃபைனல் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர குடுக்குறா. மெடிசின் மாதிரி ஹீரோவ ட்ரக் பண்றதுக்கு. இந்த டைம் நீ கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இல்லன்னா உன்னோட ஃபேமிலிக்கு நீ ரிட்டர்ன் போயிரலாம் அப்படின்னு அவள திட்டி அனுப்புறா. சிஸ்டரும் ஹீரோ இல்லாத டைம்ல அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் குடிக்கிற வாட்டர்ல அந்த ட்ரக்க ஆட் பண்ணி வைக்கிறா. இப்போ ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வாட்டர் ட்ரிங்க் பண்றது எல்லாத்தையுமே வெளிய நின்னு பார்க்குறா. ஸோ அவன் குடிச்சுட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் உள்ள போறா. "என் சிஸ்டர் ரொம்ப பிஸியா இருக்கா. அதான் உங்களுக்கு எதுவும் தேவையா?" அப்படின்னு கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்படின்னு அவ அங்க போய் சொல்றா. ஹீரோவும் "எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. நீ வெளிய கிளம்புனா போதும்." அப்படின்னு கோவமா சொல்றான். ஸோ இங்க வெளிய போறதுக்குள்ளேயே அவனோட பாடில இருந்து அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் தெரியுது. அவனுக்கு கொஞ்சம் மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு. ஸோ இதான் சான்ஸு. சிஸ்டரும் ஹெல்ப் பண்றதுக்காக பக்கத்துல போறா. இங்க ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன அவன் இன்னைக்கு நைட்டு இங்க தான் வந்து டின்னர் சாப்பிட வரேன்னு சொன்னான். ஆனா நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வரல. இந்த டைமே என்ன ஏமாத்திட்டானா? அப்படிங்கிற மாரி கோவத்துல இருக்கா. பிரின்சஸ் நீங்க இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட டாக்குமெண்ட் ஒர்க்ல ரொம்பவே பிஸியா இருப்பாங்க. அதனால தான் இங்க வர முடியல அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் அத புரிஞ்சுக்கிறா. ஆமா அவனுக்கு ஒர்க் இருக்கும்ல. நம்மளே அவனுக்காக டின்னர் கொண்டு போலாம். அங்க போய் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க கிளம்புறா. எங்க ஹீரோ மயக்கத்துல இருக்கும்போது, "ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னாச்சு? டயர்டா இருக்கீங்களா? நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சிஸ்டர் பக்கத்துல போறா. அப்படியே பெட்ல அவன படுக்க வச்சுட்டு, தன்னோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு நிக்கிறா. அதே டைம் ஹீரோயினும் வெளிய வந்து நிக்கிறா. டோர நாக் பண்ண போனா, "அது எதுக்கு நாக் பண்ணிக்கிட்டு? அவன் என்ன வேற ஒரு பொண்ணு கூடயா இருக்க போறான்?" அப்படின்னு ஹீரோயின் கால வச்சு டோர ஓப்பன் பண்றா. உள்ள போய் பார்த்தா இப்ப சிஸ்டர் வரா. "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "ஃப்ரெண்ட்ஸ்க்கு நைட் நான் கம்பெனி குடுக்க வந்தேன். இந்த டைம்ல நீ வந்து ஃப்ரெண்ட்ஸெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. "என்ன இப்படிலாம் நீ பேசினா நான் உன்ன நம்புவேன்னு நெனைக்கியா? ஹீரோக்கு உன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறது எனக்கு தெரியும்." அப்படின்னு இப்ப ஹீரோயின் உள்ள போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோவே காணோம். ஹீரோவோட பெட்ல இப்ப அந்த குட்டி பையன் இருக்கான். ஹீரோ மறுபடியும் சேஞ்ச் ஆயிட்டான். அந்த குட்டி பையன பார்த்துட்டு பக்கத்துல போறா. "உனக்கு என்னாச்சு தம்பி? நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு அவன பார்க்கும்போது தான் அவன் மயக்கமா இருக்கிறது தெரியுது. அவன ட்ரக் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இப்போ சிஸ்டர பார்த்து கோவப்படுறா. "நீ என்ன கரையா பண்ணியிருக்க? ஒரு மேன் உனக்கு வேணும்னா வெளிய எங்கேயாவது போக வேண்டியதுதான? ஒரு சின்ன பையன ட்ரக் பண்ணியிருக்க." அப்படின்னு அவள பார்த்து திட்டுறா. அவளுக்கும் ஒண்ணும் புரியல.
இங்க பிரின்ஸ் தான் வந்தாங்க. எப்படி இந்த பையன் வந்தான்? டேய் உண்மைய சொல்லு. நீ எப்படி இங்க வந்த? அப்படின்னு அவன பார்த்து கோவப்பட்டா, அவனும் சிஸ்டர் இந்த ஆன்டி என்ன பார்த்து கத்துறாங்க. எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு ஹீரோயின்ட்ட போய் அழுறான். உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஒரு சின்ன பையன்கிட்ட இந்த மாரி தப்பா நடந்திருக்க. இவள அத்தாரிட்டீஸ் கிட்ட இழுத்துட்டு போங்க. அப்படின்னு ஆட்கள கூப்பிட்டு அவள இழுத்துட்டு போக சொல்றா. இப்போ ஹீரோவ பார்த்துட்டு, இது பிரின்ஸோட ரூம் தானே. இங்க நீ எப்படி வந்த? நீ பிரின்ஸ பார்த்தியா? அப்படின்லாம் ஹீரோயின் கேட்குறா. அவனும் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லன்னு தெரியாம, சாரி என்ன ட்ரக் பண்ணதுக்கு பிறகு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் எப்படி இங்க வந்தேங்கிறதே மறந்துட்டேன். அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நடிக்கிறான். சரி, சரி. நீ என்னோட ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடு. அப்படின்னு ஹீரோவ இப்ப தன்னோட ரூமுக்கு கூட்டு போறா. இந்த நியூஸ் இப்ப மிஸ் ஜியாங்க்கும் தெரிஞ்சு அவளும் கோவப்படுறா. நான் அவகிட்ட பிளான சொல்லி பொருள குடுத்து அனுப்புனா, ஒரு சின்ன பையன போய் ட்ரக் பண்ணியிருக்கா. வெறும் யூஸ்லெஸ். இவள வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி அவ கோவத்துல இருக்கா. அடுத்து என்ன பண்ணலாம்? இப்படியே ஹீரோயின விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ, அவளுக்கு என்னோட ஃபைனல் எண்டு கார்ட போட்டுற வேண்டியதுதான். அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து மார்க்கெட் பிளேஸ்க்கு ஹீரோயின் அந்த 2 குட்டி பசங்களையும் கூட்டு போறா. கூடவே மிஸ் ஜியாங்கும் போயிருக்கா. இப்போ ஹீரோயின் அந்த 2 பேர்கிட்டயும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் ஓடக்கூடாது. ஒபே பண்ணணும் சரியா? அப்படின்னு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இங்க மிஸ் ஜியாங் ஆள ரெடி பண்ணியிருக்கா. ஸோ, அவங்ககிட்ட போயிட்டு சொன்ன வேலைய கரெக்ட்டா பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி அனுப்புறா. மார்க்கெட்ல உள்ள ஷாப்ல ஏதாவது பொருள் வாங்கலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த 2 பெண்ணும் அங்க வராங்க. யங் மாஸ்டர் இதுல யாருன்னு தெரியலையே! சரி 2 பசங்க இருக்காங்க. 2 பேரையும் கிட்னாப் பண்ணிறலாம். அப்படின்னு 2 பேரையும் தூக்கிட்டு அங்கருந்து ஓடுறாங்க. ஹீரோயினுக்கு அங்கருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பிரின்ஸ் வேற வீட்ல இல்ல. அவங்கிட்டயும் சொல்ல முடியாதே! அப்படின்னு நினைக்கும்போது, அவளுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல யங் மாஸ்டர காப்பாத்தணும்னா, நீங்க மட்டும் தனியா அந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு எழுதியிருக்கு. இத பார்த்து சர்வன்ட் மெய்டுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க தனியா போறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்றா. பட் இப்ப என்ன பண்றது? பிரின்ஸும் இங்க இல்ல. நீ எப்படியாவது பிரின்ஸ கான்டாக்ட் பண்ணி இந்த மேட்டர இன்ஃபார்ம் பண்ணு. எனக்கு அவங்களோட உயிர் ரொம்பவே முக்கியம். அதனால நான் ஃபர்ஸ்ட் போறேன். அப்படின்னு ஹீரோயின் அங்க கிளம்பி போறா. இங்க ஹீரோ குட்டி பையனா இருந்தாலும் தைரியமா அவனோட கை கிட்ட அவனே அவுத்துடுறான். அடுத்து யங் மாஸ்டரோட கை கட்டி அவுக்க போறான். அந்த டைம் அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துடுறான். "என்னடா நான் லஞ்சம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள இங்க சேட்ட பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு அங்க வந்து 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. பின்னாடி இப்போ மிஸ் ஜியாங்கும் வரா. "சிஸ்டர் நீங்களா?" அப்படின்னு யங் மாஸ்டர் கேட்டா, "ஆமா இந்த சிஸ்டர்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அம்மாக்கும் உனக்கும் நல்ல பாண்டிங் வந்த பிறகு என்ன நீ மறந்துட்ட பாத்தியா?" அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. "அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானா?" அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். "ஆமா இவன எதுக்கு கூட்டு வந்தீங்க?" அப்படின்னு கேட்டா, "கிட்னாப்பர்ஸும் எங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. இதுல யாரு நீங்க சொன்ன யங் மாஸ்டர்ங்கிறதே எங்களுக்கு தெரியல. அதனால தான் 2 பேரையுமே தூக்கிட்டோம்." அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பரவால்ல. இதுவும் நல்லதுதான். ஹீரோயினுக்கு இந்த பையன ரொம்பவே பிடிக்கும். அதனால இவன புடிச்சு வச்சிருக்கிறது கரெக்ட்டு தான். இவனோட கதையும் சேர்த்து முடிச்சிடலாம். அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ நீ எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க? என்ன பண்ண போற? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களெல்லாம் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன்ல. இனி கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினும் வருவா. உங்க 3 பேரையும் இங்க வச்சு கொல்லப் போறேன். அப்புறம் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு யங் மாஸ்டர் ஹீரோயின் கொலை பண்ணிட்டா. அந்த மேட்டர் தெரிஞ்சதுனால உங்களுக்கு தெரிஞ்ச பனிஷ்மென்ட் கிடைக்குங்கிற பயத்துல அவ இந்த பிளேஸ விட்டு ஓடிட்டா அப்படின்னு நான் சொல்லிருவேன். அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு கதைய சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? நீ பண்றது தப்பு. நீ மாட்டிப்ப அப்படின்னு சொன்னா, அத சொல்றதுக்கு நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? அப்படின்னு அவ தைரியமா பேசிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அங்க வரா. சின்ன பசங்கள விடு அப்படின்னு சொன்னா, இவன உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல. ஃபர்ஸ்ட் இவன நான் கொல்லவா? அப்படின்னு இப்போ ஹீரோட கழுத்துல கத்தி வைக்க போறா. இல்ல அவன எதுவும் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நீ தான் ரொம்ப நல்லவளா இருக்கியே. என் முன்னாடி நீல் டவுன் போடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அந்த குழந்தைங்களுக்காக நீல் டவுன் போடுறா. நீ இந்த மாதிரி தப்பான காரியத்தெல்லாம் பண்ணி நீ நினைச்ச எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம்னு நினைக்காத. அது எப்பவுமே நடக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன தெரியும்? உங்க 3 பேரையும் நான் இங்க கொன்ன பிறகு நான் நினைச்ச லைஃப் எனக்கு கிடைக்கும். பிரின்ஸ் என்ன திரும்பி பார்ப்பான். நான் உன்னோட ஒய்ஃபா இருப்பேன் அப்படின்லாம் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ குழந்தைங்கள எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சினா, சரி உனக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறேன். அவங்க உயிர காப்பாத்தணும்னா, நீ உன்னோட உயிர எடுக்கணும். இந்த கத்திய வச்சு நீயே குத்திக்கிட்டு சாவணும். அப்ப நான் இவங்க 2 பேரையும் ஃப்ரீயா விட்டுடுறேன். அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினுக்கு இந்த 2 பசங்களோட உயிர சேவ் பண்ணாலே போதும் அப்படின்னு அவ நினைக்கிறா. நீ சொன்னத நான் பண்றேன். அவங்க 2 பேரையும் நீ எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே நீ ப்ராமிஸ மீறி ஏதாவது பண்ணனா, நான் செத்தாலும் உன்ன பேயா வந்து கொலை பண்ணுவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தி எடுத்து குத்த போறா. யங் மாஸ்டருக்கு அதெல்லாம் பார்த்து பயமா இருக்கு. அம்மா இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் கத்துறான். ஹீரோயின் இப்போ கத்தி எடுத்து அவளோட நெஞ்சில குத்துறா. அத பார்த்து மிஸ் ஜியாங் சிரிக்கிறா. அவ ஒரு முட்டாள். நான் சொன்னத நம்பிட்டா. அவ தான் இப்ப செத்து போயிட்டால. அடுத்து உங்கள நான் கொல்லப் போறேன். அப்படின்னு திரும்புனா, இவ்வளவு நேரம் குட்டி பையனோட கழுத்த தான் அவ பிடிச்சு நெரிச்சிட்டு இருப்பா. சடனா திரும்பி பார்க்கும்போது, அங்க பிரின்ஸ் நிக்கிறான். அத பார்த்து அவளுக்கு பெரிய ஷாக்கு. எப்படி இது நடந்துச்சு? அப்படின்னு அவ பயத்துல நிக்கிறா. இப்போ ஆட்கள வச்சு அவள அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு, ஹீரோயின ரெஸ்க்யூ பண்ணி அங்கருந்து கூட்டு போறான். இந்த கிட்னாப் மேட்டர செட்டில் பண்ணி முடிச்ச பிறகு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்பவும் பார்த்தா ஹீரோ மறுபடியும் சின்ன பையன் ஆயிட்டான். அப்போ யங் மாஸ்டர் பேசும்போது, "ஏய் அதான் சாப்பாடு வந்துருச்சுல எடுத்து சாப்பிடு" அப்படிங்கிற மாரி பேசுறான். "டேய் நீ என்ன சொல்ற? நான் உன்னோட அப்பா. அப்பான்னு தான் சொல்லணும்." அப்படின்னு ஹீரோ இங்க குட்டியா இருந்தாலும் கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அத பார்த்து சிரிக்கிறா. "என்ன நீ இப்போ குட்டியா தானே இருக்க. அந்த சைஸ்க்கு தான் பேச முடியும்." அப்படின்னு சொன்னா, "உனக்கு தான் என்னோட ஐடென்டிட்டி என்னங்கிறது தெரியும்ல. உன்ன காப்பாத்துறதுக்காக தான் என்னோட செல்ஃப் பவர யூஸ் பண்ணி நான் ஒரிஜினல் ஃபார்முக்கு வர ட்ரை பண்ணேன். அந்த எஃபெக்ட் தான் இந்த பாய்சன் என்னையும் என் பாடிய விட்டு ஃபுல்லா போகாம இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். உனக்காக நான் எல்லாத்தையும் பண்ணா, என்ன சின்ன பையன் மாரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இருந்தாலும் ஹீரோயின் அவன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. நைட்டு தூங்க போகும்போதும் குட்டி பையன குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டி, அவன பெட்டுக்கு தூக்கிட்டு வரா. "நான் தான் சொன்னேன்ல, என்ன மறுபடியும் சின்ன குழந்தை மாரி ட்ரீட் பண்ணாத." அப்படின்னு அவன் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். "நீ பார்க்குறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி எவ்வளோ கியூட்டா இருக்கன்னு தெரியுதா? அதனால தான் உனக்கு கொஞ்சணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அப்படியே உனக்கு 2 அடி குடுத்தாலும் நல்லா தான் இருக்கும்." அப்படின்னு ஹீரோயின் அவன டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலே அவன் தன்னோட பழைய ஃபார்முக்கு வந்துட்டான். "என்ன நீ என்ன அடிக்கிறேன்னு சொன்னியா?" அப்படின்னு ஹீரோயின இப்ப பெட்ல இழுத்து போட்டு அவள கிஸ் பண்றான். இதோட இந்த ட்ராமா ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி ட்ராமா போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. See you all in next video. Thanks for watching.